அது மாதிரி அங்க உணவு ஏற்பாடு, இட ஏற்பாடுக்கு ஒரு திருச்சியில இருக்கிற டீம், பர்டிகுலரா செந்தில்குமார் சார், வீரசேகர் சார் அங்க கோஆர்டினேஷன், அவர் வீட்டுல இடம் கொடுத்து மனசுல நிறைய இடம் வச்சிருக்கிறாரு. அதோடு மட்டும் விடாம அவர் வீட்லயும் அங்க வரவங்களுக்கு இடம் கொடுத்து, அது மாதிரி ரூம்லாம் அரேஞ்ச் பண்ணி அங்க சில பேர் வந்து தங்கி ரொம்ப கோலாகலமான ஒரு நிகழ்வு நடந்தது. அந்த நிகழ்வை பத்தி ஒரு கலந்துரையாடல், அந்த அனுபவங்களை பகிர்ந்துக்கிறதுக்கான ஒரு நிகழ்வு இது ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதே சமயம் ஒரு நம்ம டெய்லி காலம்புற ஒரு தலைப்புல பேசுறோம், மாதம் ஒரு தலைப்பு, தினம் ஒரு பயிற்சி பேசுறோம். அதோட வந்து மாசத்துல ஒரு நாள் ஒரு 1 hour வெறும் அரட்டை மட்டும்தான், வேற எதுவுமே அதுல உபயோகமான எந்த விஷயமும் நடக்கக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி ஒரு நிகழ்வு பண்ணலான்னு நான் ஒரு முன்மொழிகிறேன். ஒன்லி அதுல சீரியஸான எந்த விஷயமும் பேசக்கூடாது, யாருக்கும் எதுவும் புத்திமதி சொல்லக்கூடாது, எந்த விதமான உருப்படியான காரியமும் நடக்கக்கூடாது. என்ன இருக்கணும்னா ஒன்லி அவங்களோட திறமை, அவங்க ஏதாவது காமெடி பண்றது, ஜோக் அடிக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான். அவங்க திறமையை வெளிப்படுத்தலாம், ஏதாவது ஒரு நகைச்சுவையா பேசலாம். அந்த 1 மணி நேரத்துல எவ்வளவு முடியுமோ அவ்வளவுதான். கொஞ்சம் முன்னாடியே கூட இதை நம்ம முறைப்படுத்தி என்னென்ன பண்ணலாம் யோசிக்கலாம். இப்போ இந்த மாதிரி விஷயங்களுக்காக நான் ஒரு முன்மொழிகிறேன். இந்த இதோட நான் என்னுடைய உரையை இது பண்ணிட்டு, நம்ம இந்த மாதிரி விஷயத்துக்கு எந்த நாள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு காமனா நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு ஞாயிற்றுக்கிழமையில ஏதோ ஒரு 4வது ஞாயிற்றுக்கிழமையோ இல்ல 2 நாள்ல வந்து மற்ற நிகழ்வுகள்லாம் இருக்கிறதுனால ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை 2வதோ 3வதோ மத்தியானம் ஒரு 3 to 4 அப்படிங்கிறது ஒரு ஆப்டான டைமா இருக்கும். வீட்டுல கணவன்மார்களோ மனைவிமார்களோ அவங்க ரெஸ்ட் எடுத்துட்டு போட்டோம். நம்ம தனியா மொபைல் எடுத்துன்னு மொட்டை மாடிக்கோ எங்கேயோ வந்துட்டு, கார் ஷெட்டுக்கோ வராண்டாக்கோ எங்கேயோ ஒரு இடத்துல வந்துட்டு நற்புலரி அட்டன் பண்ற மாதிரி நம்ம மட்டும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாம அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு 2வது ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு ஒரு மனசுல வச்சிருக்கிறேன். 3 to 4 நல்லா இருக்கும். ஏன்னா சாயங்காலத்துல நம்ம சண்டேனா வெளியில எங்கேயா போவோம், காலம்பரை பிஸியா மட்டன் எடுத்து சிக்கன் எல்லாம் சாப்பிட்டு இருப்பீங்க. ஸோ அதனால 3 to 4 இது நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஸோ இதை ஒட்டி இது எல்லாமே கலந்துரையாடல். என்னோட உரையை முடிச்சிடுறேன். மீதி எல்லாருமே கை உயர்த்தி ஒருத்தரா கூப்பிடுறேன். கொஞ்சம் எல்லாருமே கிட்டத்தட்ட இதுல எத்தனை பேர் இருக்காங்கன்னா 9, 8, 17 பேர் இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு அழைப்பு கொடுத்தோம், நேரெல்லாம் பேசணும், எல்லா குரூப்லயும் போட்டோம், டாடா சுமோலாம் வச்சு கடக்கணும் அப்படிம்பாங்க. அது மாதிரி நிறைய மெனக்கடை எடுத்தோம். கொஞ்சம் கம்மியான பேர் தான் வந்திருக்கிறாங்க. பட் இருந்தாலும் வந்தவங்க வரவேற்று அவங்கவுங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். கை உயர்த்தினா ஒருத்தரா பேசிக்கலாம். யார் பேசுறீங்க முதல்ல? கை உயர்த்துறது. ஓகே, நிறைய வந்துட்டே இருக்கு. ஸோ முதல்ல தாமோதரன் சார் நீங்க பேசலாம். நீங்கள் பேசியதை வழிமறந்து நான் ஆமோதிக்கிறேன். ஒரு சிறப்பான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி கலந்துரையாடல் என்பது வாரத்தில் ஒரு நாள், மாதத்தில் ஒரு நாள் வைப்பதா, வாரத்தில் ஒரு நாள் வைப்பதா என்று கூற வேண்டும். அது சிறப்பான நிகழ்ச்சியை நாம் நமக்குள் இதை கலந்து ஆலோசிக்கும் பொழுது மேற்கொண்டு நற்புலரிக்கு என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் அதில் நாம் பகிர்ந்து கொள்ள ஆவலாயிருக்கின்றேன். இந்த சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த ரமேஷ் சார் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் இதை தொடர்ந்து அவர்கள் கருத்தை கூறினால் மிக சிறப்பாக இருக்கும். என்னுடைய கருத்து, நீங்கள் 3 to 4 சிறப்பான நேரம்தான், எல்லோரும் தூங்கும் நேரம்தான் அது. ஆமா, அதனால்தான் இந்த நேரம் எடுத்துக்கொள்ளலாம். இது சிறப்பான நேரம். மேற்கொண்டு வாய்ப்பு கிடைத்தால் பேசுகிறேன். நன்றி, வணக்கம் சார். நன்றி தாமோதரன் சார். முதல்ல நம்ம மாதம் ஒரு முறைன்னு ஆரம்பிப்போம், அப்புறமா நம்ம அதை பண்ணிக்கலாம். முதல்ல நம்ம ரொம்ப ஸ்டார்ட் அப் மாதிரி கொஞ்சமா ஆரம்பிப்போம், அப்புறம் அதை விரிவுபடுத்திக்கலாங்கிறது. மாதம் ஒரு முறை முதல்ல ஆரம்பிப்போம், அப்புறமா நம்ம நன்றி நன்றி உங்களோட. ஓகே. அடுத்தது சுமதி மேடம், வாங்க மேடம். அனைவருக்கும் நற்புலரி மாலை வணக்கம். நான் இப்போ ஒரு டிராவலிங்ல இருக்கேன், உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் வந்தா மன்னிச்சுக்கேன். ஸோ சிறப்பான முன்னெடுப்பு. ஏன்னா நான் விரும்பின ஒரு
விஷயம். சண்டே டைம்ல வைக்கணும், மத்த டைம்ல எங்கடாப்பா இதையும் காலையில வச்சுட்டு போறோம்னு நினைச்சேன். பரவாயில்ல, ரமேஷ் சார் என்ன சொல்றாரு நோட் பண்ணிட்டே இருந்தேன். சண்டே 3 to 4 ரொம்ப சந்தோஷம். ராமதாஸ் சார் சொன்ன மாதிரி நம்ம அனட்டை இறங்க மாதிரி மாதத்துல ஒரு நாள் வச்சுக்கலாம். ஆனா சிந்திக்கிற விஷயமா ஞாயிற்றுக்கிழமை டைம்ல ஒரு 3 வாரத்துல ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை நம்ம தனியான முறையில ஒரு கண்டக்ட் பண்ண இன்னும் சூப்பரா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருடைய திறனும் வெளிப்படணும், பேச்சாற்றல் வெளிப்படணும். இன்னும் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட நாங்க கத்துக்கணும்னு நினைக்கிறோம். அதனால அரட்டையும் அரங்கம் வேணா மாதத்தில் ஒரு நாள் இருக்கலாம். மீதி மாதத்தில் 3 வாரங்கள் வேற ஏதாவது தலைப்புல ஒரு சிறப்பான மன மகிழ்ச்சியோட, அது மட்டும் இல்ல நிறைய பேர் மன உளைச்சல் நிறைய அதிகமா இருக்கு. அந்த ஒரு நாள் வாரத்துல ஒரு நாள் நம்ம ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய தருணமா இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது என்னுடைய கருத்து. தாமோதரன் சார் சொல்றதை நான் வழிமொழிகிறேன். நன்றி, வணக்கம். அது மட்டும் இல்ல, இந்த சிறப்பான நிகழ்வு வந்து ரொம்ப நல்லபடியா நடத்தி கொடுத்தீங்க திருச்சியில. ஸோ தாமோதரன் சார் வரும்னு எதிர்பார்த்த வரல. அது ஒரு மன வருத்தமா இருந்தது எனக்கு. மற்றபடி எவ்வளவு எஃபர்ட் போட்டிருக்கீங்க. வீரசேகர் சார், ரமேஷ் சார், சிவகணி மேம், நித்யாதேவி மேம், அதுக்கப்புறம் இவங்க சேகரி மேம், அருணகிரி சார், செந்தில் சார், அருணகிரி சார், அப்புறம் செந்தில் சார். நான் வந்து ரொம்ப ரொம்ப பாராட்ட கடமைப்பட்டிருக்கேன் செந்தில் சார். ஏன்னா நான் போன் பண்ணி கேட்கிறேன் அவர்கிட்ட, சார் என்ன சார் ஏதாச்சும் துண்டு விழுந்துச்சா, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, மேடம் இதை விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை நான் பாத்துக்கிறேன், ஆனா அடுத்த முறை நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. கண்டிப்பா நாங்க செய்வதற்கு காத்து கொண்டிருக்கிறோம். ஜெயகரன் சார் நாங்களாம் ஒன்னா இணைந்து காஞ்சிபுரத்துல சிறப்பான முறையில அடுத்த சந்திப்பை நிகழ்த்தலாம். அடுத்த வருடம் 2027க்காக எல்லாரும் காத்துருங்க. சிறப்பான ஒரு நிகழ்வா இருக்குன்றது நேரத்தில் சொல்லிக்கிறேன். எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்டோட சூப்பரா இருக்கு அந்த ப்ரோக்ராம். அந்த அளவுக்கு சிறப்பா பண்ணி கொடுக்கறதுக்காக நாங்க ரெடியா இருக்கோம். நாங்க ஆல்ரெடி வரும்போதே கார்ல பேசிட்டு வந்தோம் ஜெயகரன் சார்லாம். அடுத்த முறை ப்ரோக்ராம் நம்ம நல்லா பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஒத்துழைப்போட 2027க்காக காத்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம். யாராவது மறந்துட்டு இருந்தா தயவுசெய்து மன்னிச்சுங்க. அருணகிரி சார், உங்களோட உழைப்புலாம் அளப்பரியது. ஏன்னா நீங்க ஏர்போர்ட்ல இருந்துட்டு அங்க ஒர்க்கம் பார்த்துக்கிட்டு இங்கேயும் எந்த வேலையும் பார்த்துக்கிட்டு ரொம்ப இதுதான் என்ன சொல்றது, உங்களை எல்லாம் நினைக்கும் போது நாங்கெல்லாம் பண்றதுல ஒண்ணுமே கிடையாது. எங்களை வந்து சீர்தூக்கி நிறுத்துறதுக்கு காரணமே உங்களுடைய உழைப்பெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஒண்ணுமே உழைக்கல, இன்னும் உழைக்க வேண்டியது நிறைய இருக்குதுன்றத இந்த நேரத்துல நான் தெரிவிக்கணும் உங்களுக்கு. ஏன்னா நீங்களாம் தான் எங்களுடைய பலம். கண்டிப்பா உங்களோட பலத்தை வைத்து நாங்கள் இன்னும் முன்னேறுவோம் நேரத்துல சொல்லிக்கிட்டு ரொம்ப நன்றி. விவேகானந்த சார்ல நேர்ல பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சி. வீரசேகரன் சார்லாம் சொல்லவே வேணாம். வந்து இறங்கிட்டோன்னு சொன்ன உடனே சரி சரி கிளம்பி வந்துருங்க அப்படின்னாரு. சார் நான் கோவிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஜெயகரன் சார் வந்துட்டு நாங்க போறோம்னு சொல்லிட்டேன். ஸோ நம்ம திருச்சின்னு ஒன்று போய் இறங்குனா நமக்காக ஒரு 2-3 வீடுகள் காத்து கொண்டிருக்கிறது நம்மளை அழைப்பதற்கு. அப்புறம் டிவிஆர் சார் அவரும் சொன்னார் வந்துருங்க, வந்துட்டு உங்களை நான் கூப்பிட்டு போறேன், இல்ல 2 அட்ரஸ் சொல்றேன் வந்துருங்க. ஸோ அப்போ இதையெல்லாம் இந்த அன்பு உறவுகள் நம்மளை இணைச்சிருக்கிற போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நெய்வேலி போனா நமக்கு ரமேஷ் சார் இருக்காரு, தைரியமா போலாம், நம்ம ரமேஷ் சார் இருக்காரு. அது மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு உறவுகள் நமக்கு ரொம்ப உறுதுணையா இருக்கு. இதுதான் அந்த அன்பு உறவுகள் அவர் தலைப்பு வச்சாரு. அந்த அன்பு உறவுகள் சங்கமும் சூப்பரா நடந்துச்சு, இன்னும் சிறப்பா நடக்க போகுது. அதுக்கு எல்லாம் என்னைக்காதான் சரி இந்த அன்புறவுகள் என்றும் இந்த உறவு மட்டும் நம்மளை விட்டு விலகி போகாம எங்க இருந்தாலும் நம்ம எல்லாருமே உறுதுணையா இருக்கணும் நேரத்துல சொல்லி வாய்ப்பை கொடுத்த உங்கள் அனைவருக்கும் ரமேஷ் சாருக்கும் நன்றி கூறுகிறது. நன்றி, வணக்கம். நன்றி மேடம், அருமையா சொன்னீங்க, சூப்பர். நீங்க நெய்வேலி வந்தா கண்டிப்பா எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கலாம். இதுல பார்த்தோம்னா புத்தக குழுவில் பார்த்தோம்னா புத்தகம் அருமையா உருவாகிறதுக்கு காரணமா இருந்த முதல் பார்த்தீங்கன்னா நம்ம சிவகணி மேடம், லாவண்யா மேடம், நித்யாதேவி மேடம், அருணகிரி சார், நானும் கொஞ்சம் என்னோட பங்களிப்பும் கொடுத்துருக்கேன், விவேகானந்தன் சார், சூரியநாராயணன் சார், முத்துலட்சுமி மேடம், மற்றும் பலர்னு சொல்லலாம். நிறைய மறைமுகமா நான் நேரடியா இவங்கெல்லாம் பண்ணுவாங்க. அது மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் டீம் அப்படின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணி நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் பேசியிருப்போம். நாங்கள் டோட்டலாகவே நாங்கள் பேசினது மீட்டிங் எடுத்து நான், சிவகணி மேடம், ஆண்டனி சார், செந்தில் சார், அருணகிரி சார், இந்த 5 பேரும் சேர்ந்து நாங்கள் அட்மின் டீம்னே ஒன்று போட்டு எல்லாமே நம்ம கலந்து ரெடி பண்ணோம். அதை தவிர மறைமுக ஆதரவாக நிறைய, அதாவது லட்சுமி நாராயணன் சார்ல இருந்து
வீரசேன் சார்லேருந்து நிறைய இங்க நிறைய அந்த மீட்டிங் நடக்கும்போது சரி, வீரசேன் சார் பார்த்தீங்கன்னா திருச்சியில வந்த உடனே அவர் எல்லாமே கண்ட்ரோல் ரூம் மாதிரி டோட்டலாவே எடுத்துக்கிட்டு எல்லாருக்கும் கைட் பண்ணது. இன்னும் நிறைய பேர் நம்ம பெயர் குறிப்பிடலைன்னா அதுக்காக தவறு எடுக்க வேண்டாம். நிறைய பேர் ஹெல்ப் பண்றதுல தான் நடந்தது இது அப்படின்னு தான் சொல்லணும். இது எல்லாமே டோட்டலா ஒரு டீம் ஒர்க்ன்றதை விட இது குடும்பத்துல ஒரு விழா மாதிரி நடந்தது. சூப்பரா இருந்தது. நன்றி. வீரசேகரன் சார் கை வைத்திருந்தார், திருப்பி இறக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். சுஜாதா மேடம் நீங்க பேசலாம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த மீட்டு. ஆக்சுவலி ட்ராவலில் தான் இருக்கேன், பட் எப்படா இந்த மீட்டிங்கில் கொஞ்சம் பேசிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு தான். சார் எக்ஸலண்ட். டீம் ஒர்க்னா நம்மளோட நற்புலரி தான். ரொம்ப ஹாப்பி. ஸ்டில் நவ் வந்துட்டு அந்த அந்த ஹாப்பினஸ் இருந்துகிட்டே இருக்குது அந்த மொமெண்ட்டை நினச்சி. ஒரு நல்ல ஒரு தருணம். இதில் வந்துட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணவங்க எல்லாருக்கும் ஹேட்ஸ் ஆஃப் யூ. அண்டு நாங்கள் திருப்பி நெக்ஸ்ட் டைம் வந்து எங்களுக்கு அந்த பொறுப்பெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள்லாம் வேடிக்கை பார்க்குற கெஸ்ட்டாக அப்படியே மாறிக்கணும். அப்போ தான் நல்லா இருக்கும். ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக நம்ம பிறந்த வீட்டுக்கு போனால், அம்மா வீட்டுக்கு போனால் எப்படி ஜாலியாக இருக்குமோ அந்த ஃபீல் தான் எனக்குலாம் கிடச்சிது. எந்த வேலையுமே செய்யாமல் செம்ம ஜாலியாக உள்ள என்ட்ரான ஹோட்டலில் கூட வீரா சார்லாம் ஹாஸ்பிட்டாலிட்டிலாம் ஹாசம் சார். நீங்கள்லாம் வந்து போன பிறவியில் எனக்கு அப்பாவா தான் இருந்திருக்கணும். அந்த மாதிரி தான். எனக்கு இப்போ அப்பா கிடையாது. நான் அப்படிதான் நினைக்கிறேன். ஒரு அந்த நித்யா மேம் வர வரைக்கும் 3 o'clock வந்து என்னம்மா வேணும், என்ன வேணும், அப்பா அது மாதிரிலாம் உங்களை பார்த்துலாம் நிறைய கற்றுக்கணும். அது மாதிரி ஹோட்டலில் வந்து அவ்வளோ நீட்டாக நாங்கள் நல்லா தூங்கினோம், நல்லா வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம். எனக்கு என்னன்னா நம்ம நல்லா என்ஜாய் பண்ணோம், ஆனால் நீங்கள்லாம் என்ஜாய் பண்ணலை. ஏன்னா பார்ட்டிசிபேட் அந்த ஒர்க் எடுத்துக்கிட்டவங்க எல்லார் மைண்ட்லேயுமே அப்படியே டென்ஷன். ரமேஷ் சாராக இருக்கட்டும், அண்டு எல்லாருமே இப்போ சொன்ன அந்த அத்தனை பேருமே வந்துட்டு ரொம்ப பிஸியாக ஒரு நாங்கள்லாம் என்னவோ சின்ன குழந்தைங்க மாதிரியும் நீங்கள்லாம் பெரியவங்க பொறுப்பெடுத்து ஒரு வீடு குடி போனால் எப்படி இருக்கும், கல்யாணம் நடந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் நெக்ஸ்ட்டு டைம் வந்துட்டு நீங்கள் எல்லாம் உட்காந்து அதை அழகாக நீங்கள் பார்க்கணும், ரசிக்கணும். நாங்கள்லாம் அதை எடுத்து நடத்துறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன். அண்ட் வந்து இன்னைக்கு இனிஷியேட் பண்ணியிருக்கீங்கல்ல அந்த 3 to 5 அப்படின்றது ஓகே, குட். இது கொஞ்சம் நம்ம தூங்க மாட்டோம். நிறைய பேர் தூங்குறவங்களெல்லாம் விட்டுட்டா கூட தூங்காமல் நம்மளோட உறவுக்கான ஒரு டைமு. யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்க மாட்டாங்க, நம்மளை யாரும் கவனிக்க மாட்டாங்க. ஏன்னா சண்டேல ஃபுல்லாக நான்வெஜ் சாப்பிட்டுட்டு அவங்கவுங்க டயர்டாக இருப்பாங்க. நம்ம மொட்டை மாடியோ இல்லை பால்கனிலையோ சார் சூப்பராக சொன்னீங்க, எக்ஸாக்ட்லி அதுதான் நடக்கும். ஃப்ரீயாக எல்லோரும் தூங்கிட்டு இருப்பாங்க. ஐயோ ஆரம்பிச்சுட்டுடான்னு சொல்கிற மாதிரி நம்ம தனியாக உட்காந்து பேசிட்டு வெளில வந்துடலாம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார். இந்த நட்பு கிடைச்சது ரொம்ப. இந்த நட்புலரி டீமில் ஒரு ஃபேமிலியாக அடுத்த மொமெண்ட்டுக்காக எதிர்பார்த்துட்ருக்கோம். கண்டிப்பாக இந்த நட்புலரிக்கு வாய்ப்பு கொடுத்த என்டையர் டீமுக்கும் நான் ஒரு பார்ட்டிசிபெண்ட் மாதிரி தான் இருந்தேன். பட் நீங்கள் எல்லோரும் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி எடுத்து ரொம்ப நல்லா இருந்தது சார். நிறைய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. பட்டிமன்றமாக இருக்கட்டும், நல்லா ஒரு பிக்னஸ் தான். என்னோட ஒர்க்கில் நான் ஓகே, பட் இதில் பேசுகிறதா இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், நல்லா வளர்கிறதுக்கும் வாய்ப்புக்கும் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஹோல் என்டையர் டீமுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சுஜாதா மேடம். கண்டிப்பாக பொறுப்பெடுத்து அடுத்த தடவை பண்ணுவோம் அப்படின்னு சொன்னது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நிறைய பேர் அந்த மாதிரி கேட்டாங்க, அங்கே கூட ஏதாவது பண்ணலான்னாங்க. பட் இருந்தாலும் கண்டிப்பாக வர தடவை நீங்கள் தான் எடுத்து பண்ணணும். நம்ம என்ன நினைக்கிறோம்னா வருடம் ஒரு முறை நம்ம சந்திக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் வச்சிருக்கிறோம். அப்போ 2026ஓட கோட்டை முடிஞ்சிருக்கு. 27ஓட கோட்டை வந்து எப்பவுமே நமக்கு வந்து ஒரு சந்திப்புன்னா ஒரு தலைநகரத்தில் இருந்தால் தான் நல்லா இருக்கும். ஏன்னா கனெக்டிவிட்டி ஈஸியாக இருக்கும். ஒரு திருச்சி, சென்னை, ஒரு நம்ம வந்து மதுரை, அந்த மாதிரி ஏதாவது இப்போ சவுத் போயிட்டோம், இந்த பக்கம் நார்த் வந்துடலாம், ஒரு பாண்டிச்சேரி. ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம எடுத்துட்டோம்னாக்கா ஒரு நம்ம கனெக்டிவிட்டி இருக்கணும். ஒரு ட்ரெயினோ பஸ்ஸோ டைரெக்டாக வரா மாதிரி இருக்கணும். அதனால நம்ம அந்த மாதிரி தலைநகரமாக பார்த்து சூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்கும். நன்றி. தீபா மேடம் நீங்கள் பேசலாம். அனைவருக்கும் மாலை வணக்கம். ஸோ நான் ரொம்ப நியூ. நான் உங்களோட நிகழ்ச்சிகளை வந்து ஜஸ்ட் பார்த்ததோட சரி, எல்லாரையும் நேரில் பார்த்தது ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் சொல்லணும் அப்படின்னு சொன்னா அந்த
இறைவாழ்த்து பாடினதுல இருந்து அதுக்கப்புறம் வந்து வந்த உடனே அந்த நித்யாதேவி மேம் வந்து மல்லிப்பூலாம் கொடுத்தாங்க. மல்லிப்பூ அவங்க ஊர் ஸ்பெஷல் ஸ்நாக்ஸ் அதெல்லாம் கொடுத்தாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி நிகழ்ச்சி வந்து ரொம்ப என்டர்டெய்னிங்கா அவங்க கொண்டுட்டு போனாங்க அவங்க பேச்சாற்றல் மூலமா. அதுக்கப்புறம் ரமேஷ் சார் ரொம்ப நல்லா ஆர்கனைஸ் பண்ணாங்க. சிவகனி மேமும் நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு அதெல்லாம் ரொம்ப ஃபர்ஸ்ட் நான் அட்டன் பண்றேன். முதல்ல ஒரு ஒரு குரூப்ல அட்டன் பண்ற ஃபங்க்ஷன் அது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நிறைய உறவுகள் கிடைச்சாங்க. டாக்டர் சார் எஸ்பெஷலி ஃபார் செந்தில் சாரோட ஹாஸ்பிட்டாலிட்டி வந்து கைண்ட்னஸ் ஹாஸ்பிட்டாலிட்டி சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப அழகா பண்ணாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வந்து இன் பிட்வீன்லேயே வந்து எப்படி இருக்கு, நல்லா இருக்கா சாப்பாடு, ஃபுல்லா சாப்பிட்டீங்களா, அந்த மாதிரிலாம் எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க. நாட் ஓன்லி ஃபார் செந்தில் சார், எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாருமே ஒரு வேற்றுமுகம் இல்லாம நல்லா வந்து எப்படி சொல்றது நல்லா பேசினாங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஹியர் ஆஃப்டர் நான் கண்டிப்பா கண்டினியூ பண்ணும் அப்படிங்கறத வந்து நான் நிறைய தமிழ் வேர்ட்ஸ் நிறைய கத்துக்கிட்டேன். ஸோ அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். தீபா மேடம் அருமையா சொன்னீங்க. நீங்க அங்க வந்ததே எங்களுக்கெல்லாம் ரொம்ப இதுவா இருந்தது. இனிமே புதுமை, அதாவது புது ஆள் கிடையாது, எங்க கூட இணைஞ்சிட்டீங்க. நன்றி. தேங்க்யூ. நித்யாதேவி மேடம் நீங்க பேசலாம். அப்புறம் இன்னொரு நடுப்புற ஒரு விஷயமும் சொல்லிடுறேன். இப்ப நம்ம மாதம் ஒரு முறை செகண்ட் சண்டே 3 to 4 அப்படின்னு பிளாக் பண்ணியிருக்கோம். மாற்று கருத்துக்கள் இருந்ததுன்னா நம்ம நடுப்புற நீங்க சொல்லும்போது உங்க ஃபீட்பேக்ல சொல்லலாம். அதோட இன்னொன்னு என்ன பிளான் பண்ணிருக்கேன்னா, ஒரு மாசமும் ஒருத்தர் நெறியாளுமை பண்ற மாதிரி வச்சுக்கலாம். ஒரே ஆள் பண்ணாம ஒரு மாசம் பார்த்தோம்னாக்க நித்யதேவி மேடம், சிவகனி மேடம், ஜெகநாதன் சாரு, தீபா மேடம், யாரெல்லாம் இருக்காங்களோ ஒரு மாசமும் ஒருத்தவங்க அவங்க நெறியாளுமை பண்ணி அவங்க வந்து அந்த மீட்டிங் லிங்கை நான் ஓப்பன் பண்ணி விட்டுருவேன். அவங்க அதை ஃப்ளோரை எடுத்துட்டு போற மாதிரி நம்ம பண்ணணும். அப்பதான் நமக்கு வந்து எல்லாருக்குமே ஒரு ஃபங்க்ஷனை எப்படி எடுத்துட்டு போகலான்ற அந்த திறமையும் வளரும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு ஏற்பாட்டும் பண்ணியிருக்கு. நன்றி. நித்யா மேடம் நீங்க பேசணும். அனைவருக்கும் உற்சாகமான முன்னிரவு வணக்கம். ரொம்ப அருமையான ஒரு 17/5/2026 ஒருத்தருக்கும் நான் தனித்தனியா அழைப்பு கொடுத்தேன். யார்மா நீனு அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட் கேட்டாங்க. இல்ல நம்ம நற்புலரி சார்பா எல்லாருக்கும் வரவேற்பு அழைப்பு தர வேண்டியது எனக்கு சுருப்பு கம்பளம் விரிச்சு உங்களை எல்லாம் இன்முகத்தோட இனிப்போட அழைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் எல்லாருக்குமே பெண்கள்னா வந்து அவங்களுக்கு பூ கொடுத்தா நல்லா பிடிக்கும். அப்புறம் பழங்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எங்க வீட்டுல இருந்தே நான் எடுத்துட்டு வந்தேன். அதை கொடுத்தேன். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் இனிப்பு கொடுக்கணும். சிலர் இனிப்பு சாப்பிட மாட்டாங்கன்றதுக்காக காரம் கொடுக்கணுன்றதுக்காக முறுக்கும் கொடுத்தேன். அது என்னோட தனிப்பட்ட முறையில தான் கொடுத்தேன். ஆனா அங்கே வந்தானே நிகழ்ச்சியில எல்லாரையும் பார்க்கும்போது வித்தியாசமா இருந்துச்சு. ஒவ்வொருத்தரா சொல்லணும்னா நேர மேலாண்மையா தான் இருக்கும்ன்றது ஃபர்ஸ்ட் அந்த தொடக்கமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஆமா, தீபா மாமாவுடைய அதான் தீபா மாமாவுடைய அந்த மைக்கு கூட எனக்கு ஆமா சொல்லிக்கிட்டே இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப சூப்பரா இருக்கு. இப்ப மைக்க ஆஃப் பண்ணிக்கங்க. அப்புறம் லட்சுமி நாராயண ஐயா, அடுத்து நாராயண ஐயா, அவங்க எல்லாம் வந்து நற்புலரிய பத்தி சொல்ற அந்த கருத்துக்கள், கவுண்டரையே வரல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குமே நான் அழைப்பு விடுத்தேன். அவருமே பெயின் எல்லாமே அவருமே சொன்னாரு. அதுவும் தம்பி, சின்ன தம்பி 73 வயசு தான் ஆகுது அவனுக்கு. அவன் நைட்டு என்னை கூட்டிட்டு போய் அந்த ரோட்ல இழுத்துட்டு போய் அந்த ரூம்ல அடைச்சிட்டு அதுக்கப்புறம் ரூம் போட்டு 4 பேர், கோமதி அம்மா, சுஜாதா அம்மா, நானு, அப்புறம் சுனிதா மேம் எல்லாம் வர்றதுக்கு அவ்வளவு சிரமப்பட்டு வந்தாங்க. அப்படியே 2 மணிக்கு அவங்க கூட ஜாலியா அரட்டை அடிச்சுட்டு அப்படியே போறது, அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அடுத்து லோகநாதன் தம்பியும் மில்டன் தம்பியும் ஏற்கனவே சொல்லிட்டாங்க, இங்கே பார்ப்பா நான் வர முடியாது. ரம்யா மேம் சொல்லிட்டாங்க, எங்க வீட்டுல ஒரு நல்ல விசேஷம், ஆனா இங்க இருக்கிற ஒரு நல்ல நிகழ்வுக்கு என்னால வர முடியலன்ற ஒரு மன ஏக்கம். அடுத்து வந்து இவர் பரத் சார், அவருமே ஜேசிஐல இருக்க பரத் சாருமே ரொம்ப இது கவலைப்பட்டாரு. அப்புறம் தாமோதரன் ஐயா என்னால வர முடியல வயிற்று வலியே அப்படின்னு. வந்தவங்களை காட்டிலும் வராதவங்க ரொம்ப உண்மைப்பா இருந்தாங்க. அப்புறம் நானு, விவேகானந்தன் சாரு, அப்புறம் ஜெயக்கண்ண டாக்டர், அதுக்கப்புறம் ரமேஷ் சாரு, சிவகனி மேம், அவங்க 5 பேரும் அந்த மேடைக்கிட்டேயே இருக்கணுன்றதுக்காக நிறைய பேர்கிட்ட பேச முடியல. சாரோடைய ஒய்ஃப் எல்லாம் அவ்வளவு அமைதியா ஸ்மார்ட்டா, தம்பி வீராவுடைய தம்பி ஒய்ஃபும் அவ்வளவு பக்குவமா எங்களுக்கு ஹாஸ்பிட்டாலிட்டியா அடுத்த நாளும் அவங்க கூடயே இருந்துட்டு, ஒரு நாள் நீங்களாம் ஒரு நாள்ல ஓடி போயிட்டீங்களா, 5 மணிக்குள்ள அவங்களுக்கு க்ளோஸ் ஆயிடுச்சு. ஆனா எங்களுக்கு 5 மணி ஆனாலும் நினைவாகல. அடுத்த நாள் வரைக்கும் 3 மணி வரைக்கும் அங்க நினைவு ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அவ்வளவு அழகா அந்த பட்டிமன்றத்தை அப்படியே ராமசாமி சார் செய்யறாரு, அப்படியே சூப்பரா இருக்கு. நானுமே அதை வாலண்டியரா எடுத்து வரவேற்பு உரை வேற சொல்லிட்டு
எல்லாருமே அவங்க இந்த டைம் கொடுத்தாங்க. நான் சொன்னேன், கால்குலேட் பண்ணேன் ஈச் ஒன் எவ்வளவுன்னு சொல்லிட்டு 4 மணி நேரம் பிடிக்க போகுது அப்படின்னு சொன்னேன். இல்ல அப்படிலாம் ஆகாது, அதெல்லாம் ஆகுங்க பாப்போங்க அப்படின்ட்டு. அடுத்து பார்த்தா ஒரு மேஜிக் ஷோ வித்தியாசமா இருந்துச்சு. கேம் மட்டும் வரும்னு சொன்னாங்க, ஆனா கேம் அடுத்த தடவை வரும். எப்படியும் அரட்டை அரங்கத்துக்கு ஓபன் பண்ணி விடுவாங்க, அங்கங்க ஒருங்கிணைப்பாளர்லாம் வருவோம், எல்லாரும் செய்வோம். சூப்பரா. என்ன சத்தம் போடாதீங்க, பேசுறத கேளுங்க அப்படின்னு ஸ்பான்சர் வரும்போது, பிரவீன் சார் வரும்போது அதெல்லாம் சொன்னது, அவங்க விசிட்டிங் கார்டு கொடுத்துக்கிட்டது, அவங்கவுங்க சாப்பாடு அப்ப இதெல்லாம் சாப்பிடுங்க கொள்ளுங்க அப்படின்னு சொன்னது. எனக்கு ஊறுகாய் இல்ல, அது கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு. அதையும் சொல்லிக்கிறேன், நல்லா இருந்துச்சு. அப்புறம் புக்கு வந்து ரொம்ப நீளமா லென்த்தா இருந்துச்சு. எல்லாருமே வீட்டுக்கு வந்தோன்னே எடுத்து பார்த்தாங்க, இது யாரு ஐஸ்வர்யா, அவங்க யாரு, சரண்யா சார் யாரு, செந்தில் சார்னா யாரு, வையம்பட்டினா எங்க இருக்கு, இந்த இதெல்லாமே கேட்டாங்க. வீட்டுல எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது, நான் லைவ்லயே வந்து 4 செஷனா வந்து லைவ் போட்டிருந்தேன். அதை எடுத்து பாக்குறதுக்கு எனக்கு தோதா இருந்துச்சு அப்படின்னு லோகநாதன் சார், ஜெகநாதன் சார்லாம் நினைச்சே பார்க்க முடியல, வித்தியாசமான ஒரு ரூபத்துல உட்கார்ந்துருந்தாரு. டிடிஏ ஆனந்தன் சாரு பார்க்கும்போது, என்ன சார் நீங்க வெள்ளக்காரனா இருக்கீங்க அப்படின்னு அவரை போய் வம்பிழுத்துட்டு வந்தோம். அருணேஷ் சார் ப்ரொஃபஷனலா அப்படியே உட்கார்ந்து இருந்தது, இன்னும் அப்படியே மறக்கவே முடியல. சுமதி மேம்லாம் பக்கத்துல வந்து, வா போட்டோக்கு வா, இங்க நில்லு அப்படி சொன்னது, சுனிதா மேம் கூட ஒரு டான்ஸ் பண்ணது, ஆண்டனி சாரோட அந்த அரவணைப்பு, அப்படியே மேஜர் சார்லாம் அவங்களாம் நம்பவே மாட்டீங்க. மேஜர் சார் நான் மீசையை தொட்டு பார்த்தேன், அவர்கிட்ட பெர்மிஷன் நான் முத நாளே கேட்டிருந்தேன். இதெல்லாம் வந்து சின்ன பிள்ளைத்தனமா இருந்தா கூட எனக்கு செய்து பார்க்கணும்னு ஒரு அவால்ல தான் செஞ்சுக்கிட்டது. அப்புறம் சுஜாதா மாமா கிட்ட ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தது, கோமதி மாமாவுடைய பாட்டுகள் கேட்டுட்டு 2:30 மணி வரைக்கும் அரட்டை அடிச்சுக்கிட்டு ஒரு ஃபங்க்ஷன்னா எப்படி இருப்போம். நிஜமாவே அப்படியே தீபாவளி பொங்கல் மாதிரி நான் என்ஜாய் பண்ணேன்னு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஐஸ்வர்யா குட்டியை மட்டும்தான் தொட்டி கிள்ளி விளையாடணும், அதுக்கு எல்லாம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு அவால்ல தான் இருக்கேன். அது எப்ப நடக்கும்னு வச்சுட்டே இருக்கேன். அப்படியே சூப்பரா இருந்துச்சு, செம்மையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கவிதா மேம் வந்து நினைக்கவே இல்லை, டக்குன்னு ஒரு கிஃப்ட் கொடுத்தது வந்து ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. இங்கிட்ட சிவகனி இங்கிட்ட மாங்கனி, அதுக்கு இடையில இருந்தது. அப்புறம் வேங்கன் சாருக்கு முடியலைன்னு சொல்லிட்டு, ஆனா சிரமப்பட்டு வந்து அவர் உட்கார்ந்து இருந்ததெல்லாம் இன்னும் கவலையா இருந்துச்சு. சிங்கம் ஸ்ரீவித்யா மேம் அவங்க குடும்பம் எல்லாம் வந்து என்னை போட்டு வம்புழுத்து ஒரு வழியை ஆக்கி விட்டுட்டு, அதுக்கப்புறமா மேடைக்கு போய் பட்டிமன்றம் நடத்திட்டு மேஜிக் ஷோ பண்ணிட்டு, என்ன சொல்றதுன்னே தெரியல. நாகவலி மேம் எல்லாம் பார்க்கும்போது நான் அவங்க வந்து கொஞ்சம் ஒரு 40 எபோ இல்ல 45 எபோ அப்படின்னு நினைச்சேன். ஆனா அவங்க வந்து பார்க்க ஒரு சிம்பிளா, அவங்க சாருமே நல்லா பேசினாரு. அதெல்லாம் நம்ம நினைக்கும் போது இன்னும் மிராக்கிளா இருந்துச்சு. சிவகனி மேம் குடும்பத்தை திருப்பி பார்த்தது, சிவசங்கரி மேம் குடும்பத்தை பாக்குறது, இவங்க எல்லாம் பார்க்கும்போது இன்னும் என்ஜாய்மெண்டா இருந்துச்சு. ஐஸ்வர்யா இருந்துட்டாங்க, செம்மையா இருந்துச்சு. என்ன வீரா தம்பி, இன்னும் நிறைய சொல்லணும், சொல்லிக்கிட்டே போனா. இந்த தம்பியோட லைப்ரரி எல்லாம் சுத்தி பார்த்தோம், அப்படியே கார்டன் மாதிரி. கார்டன் அப்பெல்லாம் வீட்டை சுத்தி அப்படியே வந்துட்டு வந்தேன். அவங்களை யாருக்குமே தெரியாது, நான் சுத்தி பார்த்துட்டு வந்தேன். அவங்க சொந்தக்காரங்க, பக்கத்து வீடு எல்லாரையும் பார்த்தேன். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இது எல்லாமே வந்து ஆக்கப்பூர்வமா மனப்பூர்வமா அப்படியே வியப்பா இருந்ததை நினைச்சு பார்க்கும்போது, இதுங்களெல்லாம் பாத்துருவோமா அப்படின்னு தெரியாது. இப்ப எல்லா ஊர்லயுமே எங்களுக்கு சொந்தக்காரங்க இருக்காங்க, ஆமா தானே, அப்படி இருந்துச்சு. ரொம்ப அருமையான ஒரு 17/5/2026. அது இன்னைக்கு நீங்க இந்த இதை ஓபன் பண்ணி விட்டீங்களா, போன வாரம் அப்படின்ற மாதிரி, சென்ற வாரம் அப்படின்ற மாதிரிதான் நாங்க காலையில இருந்தே மூவ் பண்ணி போறோம். இந்த சிவசங்கரி மேம் இருக்காங்க, அவங்க ஃபீட்பேக்கா சொல்லுவாங்க. எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி, வணக்கம். ஒரே ஒண்ணுக்கா, ஒரு மாசம் வந்து இந்த ஆளுமை நெறியாளர் ஆளுமை வந்து ஐஸ்வர்யா செய்யணும், இதுதான் வேண்டுதல். கண்டிப்பா இன்னும் 1 வருடத்துல அவங்க செஷன் கொடுப்பாங்க. நன்றி. ஜெகநாதன் சார் உங்க ஃபீட்பேக் கொடுக்கலாம். நித்யாதேவி மேடம் வந்து நானும் அப்படியே பேசிடுறேன் சார், ஒரு நிமிஷம் சிவசங்கரி பேசிடுறேன். ஒரே நிமிஷம். இது வந்து நித்யாதேவி மேடம் வந்து எங்க பாட்டி ஞாபகம் வந்துருது. நித்யாதேவி மேடம் அங்க வந்து எல்லாமே ஃபுட் எல்லாம் கொடுத்தோடனே, எங்க பாட்டி ஊர்லயும் வந்தாங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸோட தான் வருவாங்க. அந்த மாதிரி நித்யாதேவி பார்த்தா எப்பவுமே ஏதாவது ஒரு கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட வரும். அது மாதிரி எங்க தாத்தா வந்து வீரசேகரன் சார், அவருமே நிறைய பரிசு எல்லாம் மட்டும் மாட்டி விட்டீங்கன்னு சொல்லலாம்னு நினைச்சேன், இனிமே சொல்ல முடியாம பண்ணிவிட்டீங்க. நல்லா மாட்டி விட்டீங்க அக்காவை அப்படின்னு சொல்லலாம்னு நினைச்சேன், என்னையும் போட்டு விட்டு இப்ப ஒன்னும் சொல்ல முடியாம பண்ணிட்டீங்க. பரவாயில்ல, தப்பிச்சுக்கீங்க. அவங்க பேசிடுவாங்க. இப்ப அவங்க பேசிட்டு லோகநாதன் சார் 1-2 வார்த்தை பேசணும்னா பேசிட்டு நம்ம அடுத்தது கொடுக்கலாம், கைவெடுத்தவங்களுக்கு கொடுக்கலாம். நம்ம 7:34 ஆயிடுத்து. நம்ம வந்து பார்த்துப்போம், 8 மணிக்கு க்ளோஸ் பண்றோம்னு சொல்லியிருக்கோம். பார்த்து ஓகே. அனைவருக்கும் மாலை வணக்கம் சார்.
எல்லாத்துக்கும் நன்றி, மிக்க நன்றி. நல்லா அரேஞ்ச் பண்ணியிருந்தீங்க ப்ரோக்ராம். ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணணும். அதான் சொல்ற மாரி நட்புலரியில பேசினாலே ஒரு 10 டேஸ்க்கு ஒரு வைப் இருக்கும். இப்ப நம்ம எல்லாத்தையும் மீட் பண்ணி நெறைய நம்ம பகிர்ந்திருக்கோம். சோ அது ஒரு மாசம் சொல்லவே முடியாது. அடுத்த வருஷம் மீட் பண்ற வரைக்கும் அந்த வைப்லயே தான் இருக்கும். சோ அதுக்கு தகுந்த மாதிரியே நித்யா தேவி, லவ்நந்தன் சார் எல்லாத்தையும் பாக்குறது இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு வைப்லயே தான் வச்சிட்டு இருக்கு நட்புலரி. பல சொந்தங்களை கொடுத்திருக்கு. அதுதான் எந்த ஊருக்கு போனாலும் நமக்கு ஒரு சொந்தம் இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரிதான் நட்புலரி உறவுகள் எல்லாருமே இருக்கிறோம். எல்லாருமே சூப்பரா பண்ணோம். அப்புறம் இன்னொரு சஜஷன் என்னன்னா, நம்ம காலையில செஷனை வந்து யாராவது ஒரு நாள் வந்து ஒருத்தர் கூட நம்ம எடுத்து நடத்தினா எல்லாருக்கும் அந்த தொகுப்பாளரா இருக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். ஒருத்தரோட ஸ்டைல் எப்படி இருக்கும்னு தெரியும். ஒரு வீக்லி 1 டே கூட யாராவது ஒருத்தர் எடுத்துக்கலாம். நம்ம ஒரு நாளும் ஒருத்தருக்கு சொன்னா அப்புறம் அது கரெக்டா ஃபார்ம்ல வராது. வீக்லி 1 டே வந்து ஒருத்தர் எடுத்து அவங்கள பண்ண சொன்னா அது அவங்களுக்கும் அந்த திறமையும் வளரும் அப்படிங்கறது ஒரு சஜஷன் எனக்கு. அப்புறம் வருஷம் மீட்டிங் பண்ணலாம், எல்லாரும் நேர்ல சந்திக்கலாம். அது பெங்களூர்ல கூட வைக்கலாம். ஏன் தமிழ்நாடையே நீங்க சூஸ் பண்றீங்க, மதுரை அந்த மாதிரியே. சோ பெங்களூரும் எல்லாரும் வரலாம். தேவையான வசதிகளும் அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்றதுக்கு ரெடியா நான் இருக்கேன். அவ்வளவுதான். ரொம்ப சந்தோஷம் எல்லாத்தையும் மறுபடியும் வீட்டுல சந்திச்சதுக்கு. அனைவருக்கும் நன்றி சார். நித்யாதேவி பேச விட மாட்டேங்கிறாங்க, கொடுத்துருக்கேன். நன்றி நன்றி. லவணன் ஐயா ஒரு வார்த்தை மட்டும். ஐயா அனைவருக்கு இனிய மாலை வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நித்யா தேவி வந்து நீங்க எல்லாம் வந்து அப்படியே இருக்கு, எல்லாருமே இங்க வந்துக்கிற அப்படியே இருக்கு. ஆமா, எல்லாரையும் ஒன்னா சேர்த்து வந்துட்டாங்க அவங்க. ஆமா, வீடியோ காலில் பேசுனேன் எல்லாம். ரொம்ப சந்தோஷம் ஐயா. ரொம்ப நன்றி நன்றி நன்றி. அனைவருக்கும் நன்றி ஐயா. பாட்டு பாடலையா? பாட்டு பாடல. அடுத்து விவேகானந்தன் ஐயா கூப்பிட்டு. இது இப்ப அவங்க காலம்பரை இது மாதிரி தொகுப்பாளனை வந்து வாரம் ஒரு முறை சொன்னாங்க, ஒரு நாள் சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு மாசம் பண்ணாதான் அது ப்ராக்டிஸ் நல்லா வரும். மாசம் ஒரு நாள் கூட நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஒரு மாசம் எடுத்தோம்னா ஒரு 30 நாள் பண்ணோம்னா நமக்கு ஒரு ஸ்கில் டெவலப் ஆகிடும். 1 வீக்ல பெருசா டெவலப் ஆகாது. மந்த்லி ஒன்ஸ் நம்ம பிளான் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ஐடியா மேடம், பண்ணிக்கலாம். நன்றி. ஜெகநாத் சார், நீங்க பேசுங்க. நன்றி ரமேஷ். அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அது வந்து சாதாரண ஒரு விஷயமா இல்லை, அது வந்து எவ்வளவு பெரிய விஷயம். ஏன்னா 35 பேர்னா நம்பர்ஸ் வந்து கம்மியா தான் இருந்தது. ஆனா இருந்தாலும் அந்த நிகழ்ச்சியை ஆர்கனைஸ் பண்றதுன்றது ஒரு பெரிய சவாலா இருந்திருக்கும். அந்த சவாலை திறம்பட முடிச்சது ரமேஷ், சிவக்கனி, அருணகிரி சார், அப்புறம் செந்தில், ஆண்டனி. அவங்க செந்தில் வந்து வென்யூ அரேஞ்ச் பண்ணது அவரோட மெயின் இதா இருந்தது. அது நல்லா இருந்தது. வென்யூ நல்லா இருந்தது, உணவும் நல்லா இருந்தது. மற்றபடி அந்த ஆர்கனைசேஷன் வந்து கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு மேல நீங்க எல்லாரும் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்ததால் தான் இந்த அளவுக்கு கொண்டு வர முடிஞ்சது. நம்ம எல்லா நிகழ்ச்சிகளையும் செஞ்சோம். ஒண்ணு கலை நிகழ்ச்சிகள் செய்யலான் இருந்தது மட்டும் முடிக்க முடியல. ஏன்னா அது நியாயமான ஒரு இதுதான். ஏன்னா எல்லாரும் தன்னையே இன்ட்ரோடியூஸ் பண்ணி கொள்ளும் பொழுது அது எப்படி இருந்தாலும் கொஞ்சம் நேரம் வந்து அதிகமாயிட்டுது. பட் அது வந்து ஒரு பெரிய தப்பு இல்லை. ஏன்னா நம்ம வந்து யாருன்னே தெரியாத, முகம் தெரியாத எல்லாரும் போயிட்டு முகத்தை பாக்குறப்ப இருந்த மகிழ்ச்சி வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தரை கற்பனை பண்ணிட்டு ஓரளவுக்கு இந்த வீடியோல பார்த்துட்டோம். இருந்தாலும் நேர்ல பார்க்கும் பொழுது கண்டிப்பா அது ஒரு வித்தியாசமா இருந்தது. அது வந்து எல்லாருக்கும் ஒரு மன மகிழ்ச்சியோட இருந்தது. உள்ள நுழையும் போதே நித்யா தேவி அவங்க அந்த பூ கொடுத்துட்டு அந்த ஸ்வீட்டை கொடுத்து வரவேற்றது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அதே மாதிரி அந்த நிகழ்ச்சியை காம்பியரிங் பண்ணது ஒரு ரமேஷ், நித்யா தேவி, விவேகானந்தன் கூட அங்க கொஞ்ச நேரம் இருந்தாங்க. ஜெயகரன், அருணகிரி எல்லாரும் பண்ணும் பொழுது அதை ரொம்ப சிறப்பா பண்ணாங்க. அந்த நேரத்தை நல்லாவே கையாள முடிஞ்சது. அதுல என்னன்னா எனக்கு இத மாதிரி தோணுதுன்னா, கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தையார் நட்புன்னு ஒண்ணு நம்ம படிச்சிருப்போம். அவங்க 2 பேரும் எப்பவுமே பார்த்துக்கிட்டதே கிடையாது. கடைசி வரல அவங்க பார்த்துக்கிட்டது இல்லை. நமக்கு அந்த மாதிரியான ஒரு நிலை இல்லாம நம்ம நேரடியா பார்த்ததற்கான வாய்ப்பு கிடைச்சது. அததான் நான் ஒரு பெரிய விஷயம் நினைக்கிறேன். நித்யாதேவி சொன்ன மாதிரி எல்லா ஊர்லயும் நமக்கு வந்து ஒரு சொந்தக்காரங்க இருக்காங்க. ஒரு திடீர்னு போயிட்டு ஒரு இக்கட்டான நிலைமையில இருந்தோம்னா we have somebody to bank upon. அதுதான் எனக்கு இப்ப அது ஒரு பெரிய விஷயம். நம்ம ஒரு ஊர் தெரியாத ஊர், ஏதாவது அதே ஊர்ல இல்லைனாட்ட கூட பக்கத்துல ஒரு ஊருக்கு போயிட முடியும் அப்படின்றது. திண்டுக்கல்ல இருக்கோம்னா அங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏதாவது மதுரைக்கு போனா ஆள் இருக்கு. எல்லா இடத்துலயுமே இப்போ ஆள் இருக்கு. ஆனா கொஞ்சம் மதுரை அந்த மெயின்
பிளேஸை விட்டு கொஞ்சம் தள்ளி இருந்தாலும் நம்ம வந்து உடனே யாருக்கையாவது ஃபோன் பண்ணி நமக்கு ஒரு சந்தர்ப்பத்துக்கு உதவிக்கு நிறைய இருக்கு. நானும் சென்னையில இருக்கேன். யாரா இருந்தாலும் எந்த ஒரு நேரத்துல கூப்பிட்டாலும் நான் வர்றதுக்கு ரெடி. ஏன்னா நான் வந்து நீங்க எல்லாமாவது இந்த மாதிரி பயிற்றுனர் வேலையில இருக்கீங்க. நான் வந்து என்னோட அசோசியேஷன் பாத்துக்கிறது மட்டும்தான் என்னோட வேலை. அதனால நான் வந்து இன்னும் என்னால நிறைய நேரம் ஒதுக்க முடியும். சொல்றீங்க, ஆனா என்ன அசோசியேஷனே சொல்ல ஒண்ணு மாட்டேங்க. இல்ல, எங்களோட அபார்ட்மெண்ட் அசோசியேஷன் சார், வேற ஒண்ணு கிடையாது. அதுல மெயின்டெனன்ஸை பாக்குறது, வேற ஒண்ணும் இல்லை. அது மட்டும்தான். அதனால எனக்கு வந்து உங்களெல்லாம் விட நேரம் அதிகமா இருக்கும். உங்களை சென்னைக்கு வந்தா ஏதாவது வேணும்னா நான் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நீங்க அதனால அந்த மாதிரியான உதவியை நான் செய்ய காத்திருக்கிறேன். அனைவரும் ரொம்ப சிறப்பா அன்னைக்கு இருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த நிகழ்ச்சியோட டைமிங்க அதனால எனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. எந்த டைம் மார்னிங் 4 மணில இருந்து நைட்டு 11 மணி வரல எனக்கு எதுவுமே ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறமா இருந்தாலும் எனக்கும் ரமேஷுக்கு பிரச்சனை கிடையாது. அதனால டைமிங் எல்லாம் யாரு என்ன சொன்னாலும் அதுக்கு அந்த நேரத்துல இணைய தயாரா இருக்கிறேன். ஒவ்வொருத்தரோட பங்களிப்பும் ரொம்ப சிறப்பா இருந்தது. கடைசியில இந்த வீராஜாரோட அவர் தன்னை மறந்து ஆடுனதுக்கு அந்த நிகழ்ச்சி ஒரு முக்கியமான ஒரு இதா இருந்ததுன்றது வந்து அதுதான் மெயின். அந்த இதை வந்து அது தன்னை அறியாம வரணும். அது எல்லாருக்கும் வராது. அந்த அந்த அளவுக்கு அவர் இன்வால்வ் ஆகியிருந்தாரு. அதெல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருந்து. நன்றி. தேங்க்யூ ஜெகநாதன் சார், சூப்பர், அருமையா இருக்கு. சிவசங்கரி மேடம் பெங்களூர்ல கூட போடலாம்னாங்க. பெங்களூர் ஆல் ஓவர் இந்தியா நம்ம போகிறோம். ஒரு வருட நிகழ்வு ஒன்று இருக்கும். இப்பயே மாதம் ஒரு 500 1000 இதுக்கான செலவுகளுக்காக சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். நம்ம திருப்பதிக்கு உண்டியலில் போடுற மாதிரி ஒரு அமௌண்ட் சேர்த்து வச்சிட்டோம்னா அந்த நேரத்தில் ஒரு நிதி நெருக்கடி இல்லாமல் நம்ம பார்த்துக்கலாம். கண்டிப்பாக நன்றி. லட்சுமணன் சார், நீங்கள் நட்புலரி அன்பு உறவுகள் அனைவருக்கும் மாலை வணக்கம். தாமோதரன் சார் ஏதோ பேச வந்தீங்க போல இருக்கு, என்ன விஷயம்? ஆமாம் சார், வணக்கம் சார். எல்லாருடைய ஃபோன் நம்பர் நமக்கு ஒரு லிஸ்ட்டில் ஒன்று போட்டுங்க சார். ஏன்னா பக்கத்தில் இருந்தால் கூட அவங்களை எப்படி நம்ம காண்டாக்ட் பண்ணதுனே தெரிய மாட்டேங்குது. இப்போ சப்போஸ் நீங்கள் சென்னைக்கு வரேன்னு சொன்னால் என்னுடைய ஃபோன் நம்பர் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். நாங்களும் ஏற்பாடு பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அதுபோல் ஒவ்வொரு அன்பின் உறவுகள் அத்தனை பேருடைய ஃபோன் நம்பர் நம்ம தெரிஞ்சுட்டா நல்லா இருக்கும். இந்த நட்புடைய பற்றி பார்க்குற ஃபோன் நம்பர் இல்லை சார். அது நீங்கள் போட்டுருந்தா ரொம்ப வசதியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பிடிஎஃபா கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்றோம் சார். பார்க்கலாம் சார். என்னன்ட்டு எல்லாரோட ஒப்புதலோட பண்ணணும். நம்ம பண்ணிட்டு நம்ம அதுக்கு முன்னேற்பாடு பண்ணலாங்க சார். நன்றி. ஓகே சார், ஓகே சார், நன்றி. நட்புலரி அன்பு உறவுகள் அனைவருக்கும் மாலை வணக்கம். திருப்பியும் நினைவலைகளுக்குள்ள போகணும் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. இன்னைக்கு அதுக்கான நேரம் 7 to 8 நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம். காலையில இருந்து நான் நிறைய பேர் அழைத்தேன். சிலருக்கு லைன் கிடைச்சது, சிலர் லைன் கிடைக்கல, சிலர் சுவிட்ச் ஆஃப்ல இருந்தாங்க. ஆக என்னால் முடிந்த மட்டும் யாரெல்லாம் அழைக்க முடியுமோ எனக்கு கிடைத்த இடைப்பட்ட நேரங்கள்ல கூப்பிட்டு சொல்லிக்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு 7 to 8 இணைஞ்சிருங்க. 6:50க்கு ஒரு ரிமைண்டர் அலாரம் செட் பண்ணிக்கோங்க, ஏன்னா மறந்துட போறீங்க அப்படின்னு சொன்னா நிறைய பேர் அதை செட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அந்த வகையில இப்பயும் மீட்டிங் ஆரம்பிச்சோன்னா நான் கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு சிலர்லாம் அழைத்தேன். சிலர் வந்துட்டாங்க, சிலர் வர முடியல. நெட்வொர்க் இஷ்யூவோ இல்ல பேட்டரி இல்லையோ மொபைல்ல, ஏன்னா எல்லாம் வெளியே போயிருந்தாங்க, இப்பதான் வீடு திருப்பிட்டு இருக்காங்க. எனவே கலந்து கொண்டவர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை வந்து சிவகணி எடுத்திருந்தாலும் கூட கேக்குதா இல்லைங்களா? கேக்குது சார், கேக்குது. உள்ள போயிட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் சந்திக்கணும் ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு தான் இருந்தாங்க. நம்ம அனைவரும் ஒரு இடத்துல சந்திக்கணும். சிங்கஸ்ரீ வித்யா கூட எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னாங்க. முசிறிக்கே வந்துருங்க, நம்ம இங்க மீட்டிங் போடலாம்னாங்க. சிலர் திருச்சினாருங்க, சிலர் மதுரைனாங்க. அவங்கவுங்களுடைய அழைப்பை விடுத்த வண்ணம் தான் இருந்தாங்க. ஆனால் தமிழகத்தின் மைய பகுதியான திருச்சிக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது. அந்த வகையில் இதற்கான முன்னெடுப்புகளை மிக சிறப்பாக செய்த சகோதரர் செந்தில், வையம்பட்டி செந்தில், அப்புறம் வந்து வீரா சாரு, இவங்கெல்லாம் வந்து அங்க இடத்தேர்வு அந்த மற்ற விஷயங்களை அவங்க பார்த்து கொண்டாலும் கூட
நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கும் பணியை மிக சிறப்பாகவும் நேர்த்தியாகவும் செய்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவகனி ஆகட்டும், நண்பர் அருணகிரி ஆகட்டும், நண்பர் ரமேஷ் நாகராஜன் சார் ஆகட்டும், அப்புறம் ஆண்டனி, இவர்களை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். இதை நூலாக வெளியிட வேண்டும் என்று முடிவு செய்தவுடன் அந்த நூலுக்கான கட்டமைப்பு செய்வதற்கு பலரும் ஒத்துழைப்பு நல்கினார்கள். அவர்களை நம்ம இந்த நேரத்தில் நன்றி கூட நினைவு கூறணும். முத்துலட்சுமி மேடம் அவர்கள் ஏற்கனவே அந்த புக் பப்ளிஷிங் அந்த துறையில எடிட்டரா இருக்கிறதுனால அவங்களுடைய பங்களிப்பு மிக சிறப்பானது. சிவகனி, வழக்கம் போல் நண்பர் அருணகிரி அவர்கள், அப்புறம் ஆண்டனி, சூரியநாராயணன் சார், இப்படி இவங்களெல்லாம் சொல்லலாம். இந்த நிகழ்ச்சியில கூட இந்த இன்றைய சந்திப்பு நிகழ்ச்சியில பெருவாரி அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று தான் முடிவு செய்து நான் ஏற்கனவே சொன்னேன். முடிஞ்ச மட்டும் ஆளுக்கு ஒரு 5 பேரை கூப்பிட்டுருந்தீங்கன்னா கூட இன்னும் கொஞ்சம் நிறைய கேதரிங் கிடைச்சிருக்கும். இருந்தாலும் இந்த மாலை பொழுதில் சிலருக்கு சில பல நிகழ்ச்சிகள் அது இது இருக்குன்னாங்க. இருந்தாலும் பெருவாரியா கலந்து கொண்டதில் மகிழ்ச்சி. பயணத்தின் ஊடே சிலர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். சுமதி மேடம்லாம் பயணத்தின் ஊடே கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள்லாம் மகிழ்ச்சி, நன்றி. புத்தகத்தை வடிவமைத்து கொடுத்தது அட்டைப்படத்தை டாக்டர் ஜெயகரன், பிஸி மேன், பல் டாக்டர், அப்புறம் ஒரு டயக்னோஸ்டிக் லெபார்டரி அதோடைய டைரக்டர், அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிசினஸ் ஃபோரம் நடத்துறாரு. அதுக்கு இப்படி பலதரப்பட்ட கடுமையான உழைப்புக்கு இடையில் அவர் இந்த வேலையும் செய்தார். ஆக யார் ஒருவரையும் நம் குறைத்து மதிப்பீடு செய்வதற்கில்லை. அவரவர் அவர்களுக்கான இட்ட பணிகளையும் செய்தார்கள், இடாத பணிகளையும் செய்தார்கள். ஆக அவரவர்களால் எந்தெந்த வகையிலெல்லாம் ஊக்கமும் ஆக்கமும் தர முடியுமோ அந்த இலையெல்லாம் செய்து நிகழ்ச்சியை சிறப்புற செய்தார்கள். சிவகனியை பொறுத்தவரை அவங்க ஹஸ்பண்டோட குழந்தைகளோட கலந்துக்கிட்டாலும் அந்த குழந்தைகள் கூட அன்றைக்கு முழுமையாக அந்த புத்தகத்தை கொண்டு சேர்ப்பதாகட்டும், அனைவருக்கும் வீடியோ எடுப்பதாகட்டும், அனைத்து வேலையும் இழுத்து போட்டு கொண்டு செய்தது பாராட்டக்கூடிய சிறுவர்களாக இருந்தாலும் கூட ஒரு ஈடுபாட்டோட அவர்கள் செய்தது அவர்களை சரியான முறையில் தங்கை சிவகனி வளர்த்தெடுத்திருக்கிறார் என்பதனை இங்கே நாம் காண முடிந்தது. சிறுவர்களாக அவர்கள் அவர்களுடைய பணியையும் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்காமல் அவர்களால் இயன்ற உதவிகளை செய்தார்கள். அதே போல சிங்கம் ஸ்ரீ வித்யா அவர்கள் மகன், வயதில் இளையவர், அவர் நம்மள எல்லாருக்கும் மேஜிக் செய்து அவரை நமக்கெல்லாம் மகிழ்ச்சார். இன்னும் கூட நேரம் கொடுத்திருந்தால் நிறைய செய்ய காத்திருந்தார். இருந்தாலும் நேர கால சூழல்களை கருதி நம்ம நிறைய குறைத்து பண்ணாலும் அனைவரையும் மகிழ்வித்தார். அனைவரும் அவருடைய வித்தியாசமான இந்த மேஜிக் ஷோவெல்லாம் பார்த்து ரசித்தோம், மகிழ்ந்தோம். பட்டிமன்றத்தை நடுவராக இருந்து ராமசாமி சார் சிறப்பாக நடத்தினாரு. இன்னும் ஒரு அரை மணி நேரம் கொடுத்திருந்தால் கூட சிறப்பாக நிகழ்ச்சியை கொண்டு சென்றிருக்கலாம். இருந்தாலும் நேர காலம் அது. அதே நேரத்துல நண்பர் சிவபாலன் திடீரென்று எதிர்பாராத விதமா ஒரு ஸ்பான்சர் ஒன்று வாங்கி கொடுத்து அவர் வந்தார். அவர் சில நல்ல தகவலை கொடுத்து விட்டு போனார். வேலை வாய்ப்புக்கான சில விஷயங்களை அவர் செய்து தருவதாக சொல்லிவிட்டு சென்றது சிறப்பு. அவரை பயன்படுத்திக் கொள்பவர்களும் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆக இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக களை கட்டியது என்று சொல்ல வேண்டும். கால சூழல பெங்களூரில் நடத்துவதாக சொல்கிறார்கள். அவர்கள் டாக்டர் காஞ்சிபுரத்தில் நடத்தி தருகிறேன் என்று சொல்கிறார்கள். அவரவர்களுக்கு எங்கெங்கெல்லாம் வாகாக இருக்குமோ, தோதாக இருக்குமோ அங்கெல்லாம் நடத்துவதற்கு முனைந்திருப்பது பெரிய பாராட்டுக்குரியது. சிவசங்கரி தங்கை சொன்னது போல ஒரு நாள் பண்ணாங்க, அப்புறம் ஒரு வாரம்னாங்க. ஒரு வாரம்லாம் வேணாம், 15 நாள் 20 நாள் எடுத்து நடத்துங்க. ஆக சிறப்பாக வந்துடும். இடையில உங்களுக்கே பர்சனல் ஒர்க் இருந்தா கூட நீங்க யார்கிட்டயாவது மாத்தி கொடுத்து அவங்களையும் பண்ண வச்சுட்டு செய்தீர்கள் என்று சொன்னால் மிக சிறப்பாக இருக்கும். நிகழ்ச்சியை துவங்குவது ஒருவராகவும், அதை அறிமுகப்படுத்துபவராகவும், நிகழ்ச்சியை ஃபீட்பேக் வாங்குபவராகவும், இப்படியாக ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொரு எடுத்து செய்தால் நிச்சயம் அது ஒரு தேர்ந்த நிகழ்ச்சி மாஸ்டர் ஆஃப் செரிமனி செய்வர்களாக வளர்ந்தெடுக்கலாம். அடுத்த நிகழ்ச்சிகளை நீங்கள் நேரடி நிகழ்ச்சிகளையும் தொகுத்து வழங்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பக்குவம் வந்துவிடும் என்று நான் நினைக்கின்றேன். உங்களுடைய ஆர்வத்திற்கு நன்றி. அதற்கான வாய்ப்பை தாராளமாக எடுத்து செய்யலாம். இது யாருக்கும் தனிப்பட்ட ஒரு இது கிடையாது. எதிர்பாராத விதமாக வந்தவர் தான் நானாகட்டும், யாராகட்டும், எதிர்பாராத விதம் கிடைத்த சந்தர்ப்பங்கள் தான். திட்டமிட்ட சந்தர்ப்பங்கள் எதுவும் அல்ல. அதனால நீங்களும் ஆர்வமாக கேட்டிருக்கிறீர்கள். அதற்கான வாய்ப்பை ரமேஷ் சார் ஏற்படுத்தி கொடுப்பார் என்று நம்புகின்றேன். இதெல்லாம் விட கல்கத்தாவில் இருந்து கொண்டு தனி ஒருவராக அங்க இருந்து கொண்டு அனைத்து வேலையிலும் இழுத்து போட்டுக்கொண்டு செய்தார் நகிரி நண்பர். இதுக்காக 10 நாள் வந்தாரு, லீவ் போட்டு இந்த நிகழ்ச்சியும் கலந்து கொண்டார்.
தந்தைக்கு உடல்நிலை சரியில்லாவிட்டாலும் கூட அந்த நிகழ்ச்சி அவரை மருத்துவமனையில் பார்க்க சென்றிருந்த சுனிதா மேடம் கூட ஒரு நாள் இங்க வந்து கலந்து கொண்டு திருப்பியும் அடித்து பிடித்து சென்று அவருக்கு ஆபரேஷன் செய்துவிட்டு திருப்பி ஊர் திரும்பியிருக்கிறார். இப்படியாக ஒவ்வொருவரும் பல சிரமங்களுக்கு இடையில் தனிப்பட்ட நல்ல விஷயங்கள் கெட்டதுக்கு இடையில் இந்த நிகழ்ச்சி அவளுடன் காத்திருந்து 17ஆம் தேதி அட்டன் செய்து அதை இன்று நினைவுகளுடன் நாம் ஒவ்வொருவரும் சிலாகித்து பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அது நமக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியதனால்தான் தான் இந்த அளவுக்கு நாம் வந்து இங்கே பேசிக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் சிறப்பான ஒரு நிகழ்வு. இதற்கு இடையில கலந்து கொள்ள முடியாத தாமோதரன் சார் போன்றவர்கள்லாம் வருத்தத்தில் இருக்கிறார்கள். அது இல்லாமல் உடல் நலம் லோகநாதன் சார் அவரெல்லாம் உடல் நலம் பாதிக்கப்பட்டிருக்கிற சூழலில் அவர்கள்லாம் தைரியத்துடன் அதை எதிர்கொண்டு நல்லபடியாக சிகிச்சைகளை மேற்கொண்டு உடல்நலம் தேறி நல்லபடியாக பரிபூர்ணமாக எங்கள் அனைவருக்கும் ஆசிகள் வாழ்த்துக்களை வழங்கக்கூடிய ஒரு நிலைக்கு மீண்டும் வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இன்னும் நல்லா பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் இருந்தாலும் கூட தியாக காலம் கருதி மற்றவர்களுக்கும் பேசி முடிக்க வேண்டும் என்ற சூழலில் நான் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி நண்பர்களே. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி சார். லட்சுமணன் சார், அருமையா சொன்னீங்க. நிறைய நீங்களும் அந்த ஒருங்கிணைப்பு பணியில அங்க ஃப்ளோர்ல வந்து நிறைய ஹெல்ப் பண்ணி கொடுத்தீங்க. அதுக்கு இந்த நேரத்தில் ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நம்ம செல்ஃப் இன்ட்ரடக்ஷன்ல பாத்தீங்கன்னா முதல்ல வந்தது வந்து ஆனந்தன் சார். ஆனா கடைசி வரைக்கும் உட்காந்துருந்தாரு. ஆனா அந்த வின்ற பேர் இருந்தனால விவேகானந்தன் சார் கடைசியில வந்தாங்க. அதனால அருமையா ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணா கூட ஆனந்தன் சார் கடைசி வரைக்கும் இருந்தது. விவேகானந்தன் சார் பொறுமை காத்தது ரெண்டுமே முக்கியமான விஷயமாக நான் கருதுறேன். ஆனந்தன் சார், உங்க ஃபீட்பேக். அனைத்து நற்புலரி நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். எல்லாத்தையும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நேற்று தான் பார்த்த மாதிரி ஒரு நினைவு இன்னைக்கும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக மைண்டில் இருக்குது. இதில் வந்து 2 குயிக் பாயிண்ட்ஸ் தான். சீக்கிரமாக 8 o'clock நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். அதனால நமக்கு ஜேசிஐயில் சொல்லி கொடுத்ததெல்லாம் இருக்கிற டைமில் 3 minutesனா 2 நிமிஷம் 55 நொடிக்கெல்லாம் நம்ம க்ளோஸ் பண்ணணுங்கிறது தான். அந்த மாதிரி எனக்கு வழங்கப்பட்டுள்ள இந்த குறைவான நேரத்தில் 2 பாயிண்ட். ஒன்று வந்து அங்கே இருந்த இந்த ஆர்கனைசர் ரமேஷ் சார் சரி, நம்ம வீரசேகரன் சார் சரி, அவங்களுடைய எனர்ஜியெல்லாம் பார்க்கும்போது ஒரு எக்ஸ்ட்ராடினரியா இருந்தது. அன்பிலீவபிள் எனர்ஜி. எப்படி அந்த டெம்போ வந்து இறங்காம அந்த நாள் முழுக்க அந்த நிகழ்ச்சியை வந்து அருமையா கொண்டுட்டு போனீங்க. த என்டையர் அந்த டீமுக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். 2வது வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி வந்து டாப் நாச்சுங்க. வரவேற்ற விதமும் நித்யா தேவி மேடம் வந்து மறக்கவே முடியாது. வீட்டுல இருந்த முறுக்கு, ரவா லட்டு எல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. அதை கொண்டு வந்து வீட்டில் கொடுத்துருந்தேன். நான் அங்கிருந்து கொண்டு வந்து எங்க வீட்டில் கொண்டு வந்து கொடுத்து அவங்க சாப்பிட்டாங்க. அதே மாதிரி வீரசேகரன் சார் அவருடைய ஒரு இது பாருங்க, கெஸ்ட் எல்லா ஊர்ல இருந்து வர்றாங்க. நம்ம என்னைக்குமே வந்து வர்ற கெஸ்ட்டை வெறும் கையில் அனுப்புறது இல்லை. அந்த மாதிரி ஒரு இதுல வீரசேகரன் சார் கொடுத்த அந்த ஒரு கிஃப்டும் சரி, நம்ம வையம்பட்டி சார் அவர் கூட சரவணன் சார் கொடுத்த கிஃப்டும் சரி, இந்த கிஃப்ட்டுக்கெல்லாம் மேலாக அன்னைக்கு நடந்த அந்த நிகழ்ச்சிகள். ஆனாலும் பரவாயில்ல, கடைசியில நேரம் இல்லைன்னாலும் பரவாயில்ல, நாங்க ஒரு லுங்கி டான்ஸ் ஆடிட்டு தான் இந்த நிகழ்ச்சியை விட்டு கிளம்புவோம்னு சொல்லி கிளம்புன நம்ம அந்த பெண்கள் அணியும் சரி, அது கூட நம்ம வீரசேகரன் சார் கொடுத்த அந்த ஒரு டான்ஸ் மூமெண்ட் கூட எனக்கு அருமையா இருந்தது. எனக்கு ஒரே ஒரு சஜஷன் என்ன அப்படின்னா, இது வந்து நம்ம ஒரு 30 பேர் 40 பேர் ஒரு இடத்துல சேரும் பொழுது காலையில 10 to 5ங்கிற அந்த ஒரு டைமிங் வந்து நம்மளால எல்லாத்தையும் அகாமடேட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அதனால 1 day earlier-ஆ, ஏன்னா இன்னொரு 500 rupees நம்ம சார்ஜ் பண்ண போறோம். ஒரு ரூம் ஒன்று அரேஞ்ச் பண்ணிட்டு ஒரு மத்தியானம் தொடங்கி அடுத்த நாள் ஈவினிங் முடிக்கிற மாதிரி ஒரு நம்முடைய கெட் டுகெதரை வந்து நம்ம பண்ணிட்டோம்னா ஈவினிங் வந்து லேட் இன்டு த நைட் வந்து நம்ம என்ன வேணாலும் நம்ம வந்து பகிர்ந்துக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம். அதுக்கான டைம் எல்லாத்துக்கும் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு நிகழ்வு. அதை ஹோஸ்ட் பண்றதுக்கு ஊட்டி மாதிரியான குழுகுலான ஒரு இடத்துல நீங்க வர்றதானாலும் அதற்கான ஒரு ஏற்பாடு செய்யறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். எல்லாருமே வந்து ஊட்டிக்கு நான் இருக்கிற இடம் கோத்தகிரி. ஊட்டிக்கு வந்தாலும் சரி, கோத்தகிரிக்கு வந்தாலும் சரி, என்னை கண்டிப்பா நீங்க மறக்காம கான்டாக்ட் பண்ணுங்க. மற்றும் ஒரு வாய்ப்புக்கு அனைவருக்கும் நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். ஆக்சுவலி நீங்க ஏற்பாடு பண்றேன்னு சொன்னது ரொம்ப ரொம்ப நல்ல அருமையான விஷயம். அது மாதிரி முதல் நாள் மத்தியானமே அங்க வந்து ஒரு ரிப்போர்ட் பண்ணிட்டு வருதுன்றதும் நல்லா இருக்கு. ஏன்னா நம்ம வந்து ராத்திரி ஒரு 10 மணி வரைக்கும் நல்லா இன்ட்ராக்ட் பண்ணலாம். மோரோவர் வந்து வர ஃபங்க்ஷன்ல இந்த செல்ஃப் இன்ட்ரடக்ஷன்ற அந்த அஜெண்டா இருக்காது. ஸோ அதனால நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி நேரம் கிடைக்கும்.
அது இருக்காது சார். ஏன்னா அது இருக்க வாய்ப்பு இல்லை. புதிதாக இந்த அமைப்புல சேருபவர்களுக்கு மட்டும் அவர்களை மட்டும் அறிமுகம் செய்ய சொல்லிவிட்டு மற்றவர்கள் கலந்து அதனால கொள்ளலாம். இந்த 4 மணி நேரம் நமக்கு ஃப்ரீயா தான் இருக்கும். நம்ம பார்க்கலாங்க சார். அந்த நேரத்தில் நம்ம இதுவும் நல்ல ஒரு ஐடியா தான். பட் எத்தனை பேருக்கு அது சூட் ஆகுன்றதையும் நம்ம பார்த்துக்கிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கலாம். நன்றி. அடுத்து வீரசேகரன் சார், நம்ம பேசுறதுக்கு வெயிட்டிங்ல இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வீரசேகரன் சார் இருக்காரு. அதுக்கப்புறம் முத்துலட்சுமி மேடம், நாராயணன் சார், சுனிதா மேடம் கை வச்சிருக்காங்க. கடைசியா மேஜர் நாராயணன் பண்ணுவாரு. ஸோ அந்த வரிசையில வீரசேகரன் சார் நீங்க அன்புகளுமே அனைவருக்கும் வணக்கம். நான் ஷார்ட்டா முடிச்சிடுறேன். எல்லாரும் சொல்லிட்டாங்க. அதனால நான் ஆனந்தன் சாரை உண்மையா பாக்குறப்ப எனக்கு பெரிய இதா இருந்தது. ஏன்னா நான் அதை எதிர்பார்க்கல. அவர் வந்து கொஞ்ச நாளா வர முடியலையே, பணி நிமித்தமா இருக்காரு அப்படின்னப்ப திடீர்னு பார்த்தப்ப அந்த அன்பு உண்மையா எனக்கு இருந்தது. அடுத்த ஒருத்தரை நான் வரவேணான்னு சொன்னேன். அது யாருன்னா விவேகானந்தன் சாரு. என்ன காரணம்னு உங்களுக்கு தெரியும். முதல் நாள் அவர்கிட்ட பேசினப்ப நீங்க யாரும் நிகழ்ச்சிக்கு வரவேணான்னு சொல்ல முடியுமா அப்படி சொன்னேன். அவருக்கு ஏற்பட்ட அந்த நிகழ்வு அதுல ஒரு வேல்யூ அடிஷனை மட்டும் சொல்லிக்கிறேன். வந்துட்ட பிற்பாடு அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, என்ன எல்லாரும் திட்டினாங்கன்னு. இவர் மேலதான் இடிச்சாரு ஒருத்தர், இவரை ஏன் திட்டினாங்கிறப்பதான் சொன்னாரு. அந்த இடிச்சவரு எந்த வம்பும் வளர்க்கல, அதனால நீங்க போங்கன்னு சொல்லிட்டேன். அதனால அவரை எப்படி விட்டேன்னு இவரை திட்டினாங்கன்னு. இதுதான் நம்ம உண்மையான நம்ம அன்பினுடைய வெளிப்பாடு. இது எல்லாருக்கும் பொருந்தும். நம்ம இருக்கிற அத்தனை பேருக்கும். அக்கா எனக்கு ஒரு உதவி பண்ணிட்டு போயிட்டாங்க, அதை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடறேன். என்னன்னா டான்ஸ் நீங்க எங்க வீட்டுல போட்டு விட்டாங்க போல இருக்கு. இப்படி கூடவா கன்றாவியா ஒருத்தர் டான்ஸ் ஆடுவாருன்னு அடுத்த நாளே கொண்ட என்ன டான்ஸ் கிளாஸ் சேர்த்து விட்டாங்க. இப்ப டெய்லி நான் டான்ஸ் கிளாஸுக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கேன். மற்றதை பார்ப்போம். நன்றி, வணக்கம் அனைவருக்கும். நன்றி வீரசேகரன் சார். அருமையா காலங்கருதி ரொம்ப ஷார்ட்டா முடிச்சீங்க. நன்றி மேடம். நீங்க நித்யாதேவி மேடம் திருப்பி பழைய கையா புதிய கையா? இது சார் விவேக் சார் விட்டு அவரை கூப்பிட்டுருங்க. ஓகே அவர் கை உயர்த்தினா நம்ம கூப்பிட்டுருவோம். முதல்ல கை உயர்த்தி நம்ம வரிசையா கூப்பிடுறோம். மேடம் நீங்க பேசுங்க சார். நானா சார்? சார் விவேகானந்தன் சார் பேசுங்க. அதுக்கப்புறம் முத்துலட்சுமி மேம் பேசுவாங்க. சரி. இவரா விவேக் ராஜா கை தூக்கலையான்னு பார்த்தேன். மேடம் சாரி, விவேகானந்தன் சார் நீங்க பேசுங்க சார். நான் 2 பேரும் ஒரு நேம்ல இருக்கிறதுல எனக்கு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு, மன்னிச்சிடுங்க. ஓகே. நானும் அது ஆரம்பத்துல இருந்து நித்யாட்டையும் சொல்லிட்டு இருக்கேன், கேட்க மாட்டேன்றாப்ல. பேரை மாத்தி வைக்க கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா கேட்க மாட்டேன்றேன். அனைவருக்கும் உற்சாகமான மாலை வணக்கம். ரொம்ப ஒரு சிறப்பான இது. எப்பயுமே வந்து திருச்சியில நிகழ்வு அப்படின்றப்ப ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ஏன்னா தமிழ்நாட்டோட மையப்பகுதி அப்படின்றதுனால அந்த விதத்துல வந்து நம்ம எல்லாரையுமே சந்திக்க போறோம் அப்படின்றது நல்ல ஒரு ஆர்வம் ஆசையோட இருந்தது. ஆனா வந்து ஒரு சின்ன ஒரு நிகழ்வு, அந்த நிகழ்வு வந்து ஒரு வருத்தத்துக்கு நீங்க உடம்பு பார்த்துக்கோங்க அப்படின்ற அந்த சொன்ன அந்த ஃபாதர் கேர் வந்து எனக்கு வீரா சார் கொடுத்தது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அதுக்கப்புறமா வந்து எல்லாரும் வந்தாலும் வந்து என்னாச்சு, எப்படி இருக்குது, என்னாச்சு அப்படின்னு கேட்ட அந்த அன்பு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. குறிப்பா வந்து இந்த இதுல வந்து என்னன்னா முதல் நாள் நானும் வீரா சாரும் தான் சேர்ந்து வந்து நம்ம எல்லாருமே கோஆர்டினேட் பண்ணோம் அப்படின்றதுல பிளான் இருந்தது. கடைசியா ஒரு சின்ன ஒரு இதனால வர முடியாம ஒரு சூழ்நிலை. பட் எல்லாரையும் பார்த்துருவோம் நம்ம அப்படின்ற ஒரு ஆர்வத்துலதான் வந்து பார்த்தது. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான தருணம் அப்படின்ற வார்த்தையில விவரிச்சிட முடியாதுன்ற அளவுக்கு இதா இருந்தது. இருக்கிற எல்லாருமே இவ்வளவு நாள் இணையத்துல பார்த்துட்டு இருந்த நிறைய நபர்களை நேரா பார்க்க போறோம் அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சி. குறிப்பா ரமேஷ் சார், அதுக்கடுத்து வந்து அதுக்கப்புறமா வந்து நம்ம லட்சுமி நாராயணன் சார், சுமதி மேடம், அதுக்கடுத்து வந்து இந்த நிகழ்ச்சியை ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தா நம்மளுடைய அருணகிரி சார், சிவகணி மேடம், அதுக்கடுத்து நித்யாதேவி மேடம், அதுக்கடுத்து வந்து அனைத்து அன்பு உறவுகள் எல்லாரையுமே பார்த்தது ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சியானது இருந்தது. கண்டிப்பா இதுல வந்து புத்தகத்துல வந்து இந்த ஒரு வாலண்டியரா ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இதனால வந்து புக் ஏதாவது எழுதி கொடுத்தது உண்டு, ஆனா வந்து ரிவ்யூ பண்றது, புக்கு ரிவ்யூ பண்றது அப்படின்றதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அதெல்லாம் வந்து அந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு நன்றி. கண்டிப்பா எல்லா உறவுகளும் பார்த்தது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. கண்டிப்பா வந்து சார் சொன்ன மாதிரி 3 to 5 அப்படின்றது நல்லா இருக்கும். என்னோட சின்ன சஜஷன் என்னன்னா வந்து ஒரு டேலண்ட் ஷோ அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொண்டு போனா நல்லா இருக்கும்னு தோணுது. கலந்துரையாடுவோம், அதோட சேர்த்து டேலண்ட் ஷோ அப்படின்றப்ப ஸோ அந்த ஈவெண்ட்ல ஒரு 4 பேர் ஏதாவது ஒரு அவங்களோட ஸ்கில், அவங்களோட பர்சனல் அந்த என்ன சொல் பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது, ஏதோ ஒன்று கொடுத்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றது என்னோட சின்ன ஒரு யோசனை அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக வந்து தொடர்ந்து பயணிப்போம் சார். ரொம்ப சிறப்பாக இருந்தது. கண்டிப்பா தொடர்ந்து நிகழ்வுகள் நடந்துட்டே இருக்கும். நேரடி நிகழ்வுகள் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். அடுத்த தலைநகர் சொன்ன மாதிரி வந்து
தமிழ்நாட்டோட தலைநகர் இல்ல பாண்டிச்சேரி இல்லைன்னா வந்து பெங்களூர் இப்படி ஏதாவது ஒரு போறப்ப வந்து நீங்க ஏன் அவ்வளவு சொல்றீங்க? ஆனந்தன் சார் தான் ஊட்டிக்கே வாங்கன்ட்டாரு. அதுதான் அது ஊட்டின்றது எல்லாருமே சார் டிப்பிக்கலா சொல்லிடுவாங்களா. ஸோ அதனால வந்து அது நல்லா இருக்கும் சார். ஊட்டியா இருந்தாலும் கொடைக்கானலா இருந்தாலும் நல்லா இருக்கும். ஸோ எந்த இருந்தாலும் நல்லா இருக்கும்ல. சார் பண்ணலாம். கோவா போலாம் சார். புதுசா எல்லாருக்குமே புதுசா அவரோட கோவா போலாமே, நல்லா இருக்குமே. ஸோ செய்வோம் சார் நம்ம கண்டிப்பா. கண்டிப்பா வாய்ப்பு கொடுத்துருங்க சார். தொடர்ந்து நன்றி. நன்றி 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 விவேகானந்தன் சார் சார். ரமேஷ் சார் டாக்டர் ஜெயகரன் பேசிட்டாருங்களா? இல்ல 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 நான் கை உயர்த்தின வரிசையில கூப்பிட்டுட்டு இருக்கேன். இன்னும் பேசல சார், அவர் பேசல. முத்துலட்சுமி மேடம் அடுத்து பேசுறாங்க. விவேகானந்தன் சார் வந்து ஆக்சுவலி அந்த திருச்சி எக்ஸிகியூஷன் டீம்ல இருந்தாரு. அவருக்கு முதல் நாள் ஒரு சின்ன விபத்துனால அவரால் கலந்து முடியல. அவர் நிகழ்ச்சிக்கு வந்ததே மிகப்பெரிய விஷயமா இருந்தது. நன்றி. முத்துலட்சுமி மேடம் நீங்க பேசுங்க. தேங்க்யூ சார். அனைவருக்கும் மாலை வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கும் உங்களுடைய பகிர்வுகள் எல்லாம் கேட்கும் போது. எங்களால வந்து கலந்துக்க முடியலைங்கிறதும் வருத்தமா இருக்குது சில காரணங்களால. அதுக்கப்புறம் வந்து ஆனா கலந்துக்க முடியாட்டாலும் ஆல்மோஸ்ட் நிறைய இது நாங்க பார்த்தோம். இவங்க சிவகனி மேம்க்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவங்க வந்து அந்த லைவ் டெலிகாஸ்ட் ஒரு இது போட்டாங்க கொஞ்ச நேரம். நான் மில்டன் சார்லாம் அந்த லைவ்ல பார்த்தோம். அதுக்கப்புறமா வந்து ஆஃப்டர்நூன் இவங்க அருணகிரி சார் வந்து வீடியோ கால்ல கனெக்ட் பண்ணி ஒரு 80% பட்டிமன்றம் ஃபுல்லாவே வீடியோ கால்லயே நான் பார்த்துட்டு இருந்தேன் லைவ்ல. சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு நித்யா மேம் கால் பண்ணாங்க. அவங்கள வச்சு அவங்க வீடியோ கால்ல எல்லாரையுமே பார்த்தேன். ஸோ எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்ல முடிஞ்சது. ரமேஷ் சார் வந்து பிஸியா இருந்தாங்க. லாஸ்டா வந்து வீடியோல வீர சாரோட டான்ஸையும் பார்த்து முடிச்சிட்டேன். திருப்தியா இருந்தது. படம் ஷோ நல்லா இருந்ததுன்னு சொல்லி அந்த அளவுக்கு அட்டகாசமா இருந்துச்சு அன்னைக்கு. எனக்கு உண்மையிலேயே நான் அன்னைக்கு அங்க வரலைங்கிற நினைப்பே இன்னைக்கு இல்ல சார். அதுதான் உண்மை. அந்த அளவுக்கு நான் வந்து எல்லாமே பார்த்துட்டேன். லைவாவே பார்த்ததுனால எனக்கு நான் எதையுமே மிஸ் பண்ண மாதிரி தெரியல. அந்த அளவுக்கு நல்லா என்ஜாய் பண்ணேன் சார். அப்போ இன்னும் நேரம் வந்திருந்தா எப்படி என்ஜாய் பண்ணியிருப்பேன்னு தெரியல. அவ்வளோ நல்லா இருந்தது. எல்லாரும் டான்ஸ்லாம் சூப்பரா ஆடினாங்க. அப்புறமா வந்து ரமேஷ் சார் உங்களுக்கும் தேங்க்ஸ். நற்புலரி புக்கு கொடுத்து விட்டுருந்தீங்க. மேஜர் சார் வந்து அழகா அதை கலெக்ட் பண்ணிட்டு வந்து நான் இங்க சென்னையில சார் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணிட்டேன். ஸோ மேஜர் சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். எல்லாமே ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. சூப்பர் கோஆர்டினேஷன். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேடம். அருமை. நாங்களும் உங்களை மிஸ் பண்ணோம், அப்படிதான் நம்ம சொல்லணும். அடுத்து நாராயணன் சார், கொஞ்சம் நீங்க பேசினவங்க எல்லாம் கையை தாழ்த்திருங்க. கையை தாழ்த்திடுங்க, நம்ம கன்ஃபியூஷன் இல்லாம இருக்கும். நன்றி. நாராயணன் சார் நீங்க சார். எல்லோருக்கும் மாலை வணக்கம். திருச்சி வந்து எல்லாருக்குமே ஒரு திருப்பு முனையா இருந்தது. ஏன்னா எல்லாரும் பேசியிருக்கிறோம், போன்ல பேசியிருக்கிறோம், ஜூம்ல இந்த மாதிரி கூகுள் மீட்டிங்ல பார்த்துருக்கிறோம். ஆனா எல்லாரும் நேர்ல பார்க்கும்போது அது ஒரு என்ன சொல்றது, இந்த ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்லுவாங்க. அப்ப பார்க்கும்போது நம்ம ரமேஷ் சார் இப்படி இருப்பார் நான் கற்பனை பண்ணியிருப்பேன். நேரம் டாக்டர் சாரா இருக்கட்டும், அப்புறம் ஆனந்தன், அப்புறம் ஜெகநாதன் சார், அவர் குரலை தான் கேட்டிருக்கிறேன். ஆனா நேரம் பார்க்கும்போது அது ஒரு பெரிய இம்ப்ரெஷன் ஆகுது. அது மாதிரி எனக்கு வந்து நான் உள்ள வந்தோடனே காலையில அந்த மகளிர் இருக்கிற ரூமுக்கு போனேன். அங்க எனக்கு வந்து அந்த ரூம்குள்ள போனோடனே எனக்கு ஒரு இது என்ன இருந்ததுன்னா, எங்க வீட்டுல எல்லா அக்காமார்கள் ஜாஸ்தி. எங்க பெரியப்பா பொண்ணும் சரி, எங்க வீட்டுல எங்க அக்கா, அந்த ஒரு கூட்டத்துக்குள்ள நான் போன மாதிரி ஃபீல் பண்ணேன். அப்புறம் இந்த செல்லமா அந்த என்னெல்லாமோ கொடுத்தாங்க, அந்த ரவா லட்டு, முறுக்கு, காலையில 6 மணிக்கே ஸ்நாக்ஸா சாப்பிட்டாச்சு. இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சியா இருந்த அந்த ஒரு நாள் வந்து உண்மையிலே சொல்லுவாங்கல்ல, உங்களுக்கு மன அழுத்தம் இருந்தா எங்கேயாவது டூருக்கு போங்க, அப்ப போனா உங்களுக்கு ஒரு நாள் போயிட்டு வந்தா 1 வருஷம் சார்ஜ் ஆன மாதிரி. இந்த திருச்சி போயிட்டு வந்தது வந்து நிறைய பேரை பார்த்து நேர பேசும்போது, சுஜாதா மேடமே நான் போன்ல தான் பேசியிருக்கேன், நேர பார்த்தது இல்லை. அதே மாதிரி நிறைய சுமதி மேடம் எல்லாம் பார்த்துருக்கேன், இருக்குன்னு ப்ரோக்ராம், லட்சுமி நாராயணன் எல்லாம் பார்த்துருக்கிறேன். மித்தவங்க எல்லாம் இப்ப புதுசா வீரா சார் எல்லாருமே புதுசா பார்த்தது எனக்கு ஒரு மன திருப்தியா இருந்தது. இந்த மாதிரி நிகழ்ச்சி மென்மேலும் வருடத்துக்கு ஒரு முறை நம்ம சந்திப்போம். நட்புலரியோட குரூப்னு வச்சு வருஷம் சந்திக்கிற மாதிரி. இப்ப சார் கூட ஆனந்தன் நீங்க ஊட்டிக்கு வந்தாலும் பரவாயில்ல, 4 நாள் பிறகு இப்ப எல்லா இடத்துலும் நடத்துறதுக்கு ரெடியா இருக்காங்க, நம்ம போறதுக்கு ரெடியா இருக்குன்னு நினைக்கிறேன். அது ரமேஷ் சார் நல்ல ஒரு டூர் அரேஞ்ச்மெண்ட் மாதிரி, இயர்லி ஒரு டூர் மாதிரி பிளான் பண்ணுங்க, எல்லாரும் இணைவோம். நன்றி, வணக்கம். மித்தபடி அழகா ஒவ்வொரு ஃபேமிலியும் பண்ணி போட்டுட்டு அதுக்கு பேக்ரவுண்ட் கொடுத்தீங்க பாத்தீங்களா சார், இன்ட்ரோடக்ஷன்
அது ரொம்ப சூப்பரா இருக்கு. இது வந்து ஒரு பெரிய லெவல் நிகழ்ச்சியில நடக்கும்போது அவரை பத்தி போட்டு அதை பத்தி பின்னாடி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இன்ட்ரோடக்ஷன். அது ஒரு வித்தியாசமா இருந்தது. அந்த நிகழ்ச்சியும் இந்த மாதிரி நடந்தது இல்லை. இந்த நிகழ்ச்சி எனக்கு ஒரு வித்தியாசமா இருந்தது. இன்னும் என்னோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நல்லா காமிக்கிற மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட் டைமா ஒரு பட்டிமன்றத்துல ஒரு பேச்சாளரை ஒரு 5 நிமிடம் கிடைச்சது உண்மையிலே ஒரு பெரிய ஆனந்தமா இருந்தது. என்னன்னா மேடையில பேசுறது ஒண்ணு, நம்ம ஜூம்ல பேசிடலாம் ஈஸியா, யாரும் பார்க்க போறது இல்லை, முடியலன்னா கேமராவை ஆஃப் பண்ணிடலாம். ஆனா லைவ்ல பண்ணும்போது எதிர்த்தாப்புல 60 பேர் உட்கார்ந்து இருக்கும் போது அந்த ஃப்ளோ வந்து வர்றது ரொம்ப கஷ்டமா இருந்தது. முதல்ல ஒரு நிமிஷம் அப்படி ஒரு மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அது ஃபாலோ பண்ணிட்டேன். அதனாலதான் நடுவர் கூட சொன்னாங்க, 5 நிமிஷம் கொடுத்த 1 நிமிஷம் மிச்சம் பிடிச்சிட்டியே அப்படின்னாங்க. அது ஒரு ஃப்ளோ வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்து, ஆனா நல்லா மேனேஜ் பண்ணிடலாம். இந்த மாதிரி சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தா அந்த மேடை ஃபியர்னு சொல்லுவாங்க, பயம், அது கொஞ்சம் விட்டு அழகா எல்லாருக்குமே திறமை இருக்கு. இங்க வந்தவங்க யாருமே திறமை இல்லைன்னு சொல்ல முடியாது. திறமைகள் இருக்கு, வாய்ப்புகள் இருக்கிற இடம் வந்து அந்த திறமை வெளிப்படும். இது ஒரு நட்புணரி, எல்லாருக்கும் ஒரு பாலமா இருக்கு. நட்புணரி, நண்பர் குழுன்னு சொல்ல மாதிரி இதை ஒரு வருடத்துக்கு ஒரு தடவை பண்ணினா நல்லா இருக்கும்னு என்னோட வேண்டுகோள். பண்ணுங்கள். உங்களுக்கு நான் எதுவும் உதவி செய்யணும்னா கூட நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். ஏதாவது பொறுப்பு கொடுத்தாலும் பண்றேன். ஓகே, நன்றி நன்றி நன்றி. நன்றி நாராயணன் சார், அருமை. எல்லாரும் சேர்ந்து அருமையாக செய்வோம். அது மாதிரி நம்ம ஏதாவது ஒரு வெளியூர் டூருக்கு போற மாதிரி இருந்தா கூட அந்தந்த ஊர்ல இருக்கிறவங்க தொடர்பு கொண்டா அவங்க நம்ம தங்கறதுக்கு ஒரு நல்ல ஹோட்டல் கிட்டல் அந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்டுக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம தெரிவிச்சுக்கோம். சுனிதா மேடம். தேங்க்யூ சார். அனைவருக்கும் மாலை வணக்கம். அந்த பூவோட சேர்ந்த நாரும் மணக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சார், அதே மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். நான் ஒரு நாரா தான் இருந்தேன். உங்கள மாதிரி ஒரு மிக சிறந்த பூக்களோட சேர்ந்து அன்றைய ஒரு தினம் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன். 2026 வெக்கேஷன் ஹாலிடேஸ்ல என்னோட ஸ்பெஷல் என்னன்னு கேட்டா அது நற்புலரியில வந்து நான் அந்த ஒரு நாள் வந்து ஸ்பெண்ட் பண்ணேன். அதுதான் ஓவராலாவே இந்த 2026 ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட்னு கூட சொல்லிக்கலாம். எனக்கு என்னைக்கும் மறக்காது. முதல் நாள் கிளம்பி நான் சென்னையில இருந்து அங்க திருச்சி வந்ததுல இருந்து அடுத்த நாள் திருப்பி சென்னை ரீச் ஆகுற வரைக்கும் வந்து நான் வந்து ஒவ்வொரு நொடியையும் வந்து இண்டிவிஜுவலா சுனிதாவா என்ஜாய் பண்ணேன். அங்க எல்லாருமே பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. மேன்மையானவர்களோட சேரும்போது நானும் ஒரு மேட்டிமையா அந்த இடத்துல ஃபீல் பண்ணேன். ஒரு காலேஜ் லைஃபுக்கு நான் அப்படியே போனேன் அப்படின்றது வந்து உண்மை. அங்க ரொம்ப சிறப்பா அந்த நிகழ்வுகளை ஏற்பாடு செஞ்ச அனைவருக்கும் மனதார நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா ஒரு ஃபங்க்ஷனை எடுத்து நடத்துறதுன்றது வந்து அதுவும் ஒரு ஒரே இடத்துல இருக்கிறவங்கள கேதர் பண்ணி நடத்துறதே வந்து அவ்வளோ பெரிய கஷ்டம். அதுலயும் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாத்தையும் இணைச்சு அவங்களுக்கு வேண்டிய உபகாரங்கள் எல்லாம் செஞ்சு அவர்களை கௌரவப்படுத்தி அனுப்புனது வந்து ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. நம்ம வந்து இந்த முன்னாடிலாம் அந்த ஃபேஸ் அந்த போட்டோவை பார்த்து பேசின மாதிரியே இருக்கும். இப்போ ஃபேஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்ம ரமேஷ் சார் இருக்காங்க, நம்ம டாக்டர் சார் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு உள் உணர்வு அந்த பாடி லாங்குவேஜோட இப்போ நாங்க கேட்குறோம். முன்னாடிலாம் போட்டோல பார்த்து பேசுன மாதிரி இருக்கும், ஆனா இப்போ அப்படி இல்லை. நம்ம சார் பேசுறாங்க, அந்த ஒரு ஃபீல் வந்து சூப்பரா இருக்கு. 2 வருஷம் கழிச்சு என்னோட தோழி நித்யா தேவியும் நான் பார்க்கறதுக்கு நற்புலரி ஒரு காரணமா இருந்துச்சு. ஓவராலா வந்து சூப்பர். அடுத்து எப்போ மீட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு அணுவணுவா அந்த போட்டோவெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கேன் நான். இன்னமும் அதை விடலை. இன்னும் நீண்ட நாள் தொடரும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். செம சார். இதை ஆர்கனைஸ் பண்ணி நடத்தின எல்லாருக்கும் என்ன மனமார்ந்த நன்றிகள் சார். நன்றி. நன்றி சுனிதா மேம். நித்யாதேவி மேடத்தோட சேர்ந்து ஒரு அழகான ஒரு டிராமா ஒன்று நல்லா பண்ணியிருந்தீங்க, சூப்பராக இருந்தது. நம்ம பார்ப்போம், அந்த அவளோட நம்ம திருப்பியும் அடுத்த வருடம் ஜாயின் பண்ணுவோம். விவேக் ராஜா சாரையும் நம்ம மிஸ் பண்ணோம். அதில் அவருடைய உங்களுடைய இது சொல்லுங்க சார், கருத்து. தேங்க்யூ சார். ஆடிபிளா சார்? கேக்குதுங்களா? பேசுறது கேக்குதா? சார் பேசுங்க சார், சூப்பரா இருக்கு. நீங்க ஆக்சுவலி என்னன்னா நம்ம மின்சார அமைச்சர் ஃபேஸ் இருக்கு உங்களுக்கு. என்ன சார்? கேக்குது. நம்ம மின்துறை அமைச்சர் நிர்மல் குமாருடைய ஃபேஸ் இருக்கு உங்களுக்கு. அவர் பார்க்கும் போதெல்லாம் உங்களை பாக்குற மாதிரி இருக்கு. அவரோட க்ளோன் சார், க்ளோன். பேசலாம் சார். விவேக் சார் மினிஸ்டர்னு ஒண்ணு பேச மாட்டேன்னு போயிட்டாரா? இல்ல சார், நெட்வொர்க்ல இருந்து வெளியில போயிருச்சு.
ஆடிபிளா சார் வாங்க இப்ப சார். சூப்பரா இருக்கு சார், பேசுங்க சார். தேங்க்யூ. இப்ப முத்துலட்சுமி மேடம் சொன்னது எல்லாத்தையுமே நான் வந்து டீகோட் பண்ணிட்டேன். ஸோ என் சார்பா நிறைய அவங்க சொல்லிட்டாங்க. அவங்க பார்த்த அளவுக்கு நான் நம்மளோட குரூப்ல வந்த மெசேஜஸோ இதுவோ பார்க்க முடியல. ஆனா சிலது பார்த்தேன். அவங்க பார்த்ததுல ஒரு 50% பார்த்தேன். நற்புலரியோட எல்லா டீமுக்கும் மனமார்ந்த நன்றி. ஸோ முன்னாடியே அந்த பர்டிகுலர் டேல கமிட் ஆனதால எங்களால் வர முடியாம போயிடுச்சு. அதனால மிகப்பெரிய வருத்தம் எனக்கு தான். ஸோ என்ன சொல்றது, ஒரு ஒரு குழந்தைங்க ஸ்கூல்ல வெக்கேஷன் போனா எவ்வளவு சந்தோஷமா இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை அங்க உங்க எல்லார்கிட்டையும் பார்க்க முடிஞ்சது. ஈச் அண்ட் எவ்ரி பர்சனை நான் மிஸ் பண்ணேன். ஸோ இது எதுக்காக அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி அடுத்து நடத்தும் போது அதுல மேஜர் பங்கு என்னோடது இருக்கும். அது ஒண்ணு. சிங்கார சென்னையில இந்த மாதிரி ஒரு நடத்தணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை தூண்டி இருக்கு. அதுக்கான ஆயத்த பணிகள் வேற ஒரு ப்ரோக்ராமுக்காக பண்ணிட்டு இருக்கிறோம். அது கண்டிப்பா நற்புலரிக்கும் அடாப்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு செகண்ட் ஒப்பீனியன் மனசுக்குள்ள ஆழமா இருக்கு. நிச்சயமா அந்த அது நடக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நிச்சயமா நம்ம எல்லாரும் அதாவது அது 2வது சந்திப்பா, 3வது சந்திப்பா, 4வது சந்திப்பான்றது வந்து கடவுள்கிட்ட விட்டுருவோம். நாம எல்லாரும் நேரடியா சந்திப்போம் அடுத்தது. ஓகேங்களா? சார் சொல்ற மாதிரி கோவாலியா, அது மைசூர்லயா இல்ல சென்னையிலையான்றத கடவுள்கிட்ட விட்டுருவோம். வாழ்த்துக்கள், வாய்ப்புக்கு நன்றி. ரமேஷ் சார் இன்னைக்கு கால் பண்ணி பேசலன்னா நான் இதை இன்னைக்கும் மிஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா நிகில் ஃபவுண்டேஷனோட ப்ரீ ஆயத்தம் அண்ட் ஆயத்தம் இங்கே நடந்தது. அதை முடிச்சுட்டு வந்த போது வீட்டுக்கு வந்து இதை முடிச்சுட்டு தான் ரமேஷ் சாரோட செஷன் முடிச்சுட்டு இந்த ப்ரோக்ராம் முடிச்சுட்டு தான் நான் போனோம் அடுத்த வேலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ ஐ மிஸ் யூ ஆல். என்ன சொல்றது, யுனானிமஸ்லி தேங்க்யூ ஸோ மச். பாய் டு ஆல். தேங்க்யூ ரமேஷ் சார். தேங்க்யூ விவேக் சார். தேங்க்யூ விவேக் சார். என்ன மேடம், உங்களை உறவுகள் குரூப்லயும் இணைச்சிருக்கிறேன். நன்றி சார். நன்றி. தேங்க்யூ. டாக்டர் நீங்க பேசலாம். கொஞ்சம் பழைய எல்லாம் லோயர் பண்ணிடுங்க மீதி பேர்லாம். அடுத்து வந்து சண்முக வீரமணி சார் நீங்க பேசலாம். சண்முக வீரமணி சார். நட்புலரி சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என்னுடைய வாய்ஸ் கேக்குதுங்களா? ரொம்ப அருமையா கேக்குது. கேக்குதுங்களா? ஹலோ, பேசுங்க. பேசுங்க. நட்புலரி சொந்தங்களுக்கு இனிய மாலை வணக்கம். இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஈவெண்ட். இந்த 2026ல நான் கலந்து கொண்ட முதல் சிறப்பான நிகழ்ச்சி ஒன்று திருச்சியில் ஏற்பாடு செய்திருந்தாங்க. அருணகிரி அவர்கள், ரமேஷ் அவர்கள், ஜெயகரன் அவர்கள், சிவகணி மேடம் அவர்கள், இன்னும் வீரசேகரன் அவர்கள், அனைத்து அதாவது என்னன்னா அவ்வளவு அருமையா ஏற்பாடு செய்திருந்தார்கள். ரொம்ப சிறப்பான ஒன்று. அடுத்து நித்யாதேவி மேடம் அந்த கிராமத்துல என்ன சொல்லுவாங்க, அந்த ஸ்வீட்டு முறுக்கு அதெல்லாம் வந்து கொடுத்து அழகா, அதாவது கிராமத்துல இது சாப்பிட்ட மாதிரி இருந்தது. ரொம்ப சிறப்பு, நன்றி. அதுக்கடுத்தது பட்டிமன்றம் ராமசாமி அவர்கள் தலைமையில் நடந்தது. ரொம்ப சிறப்பாக இருந்தது. மேஜிக் ஷோ. அதுக்கப்புறம் வந்து செந்தில் அவர் போகும்போது ஒரு சிறு அன்பளிப்பு கொடுத்து அவரும் நல்லா இது பண்ணியிருந்தாரு. மொத்தத்தில் வந்து என்னன்னா ஒரு, அதாவது வீட்டில் ஒரு எல்லாருமே மகிழ்ச்சியா ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்வோம் இல்லையா, அது மாதிரி ஒரு கல்யாணத்தில் எப்படி இருக்குமோ அது மாதிரி ஒரு அருமையா ஒரு நிகழ்ச்சியா இருந்தது. ரொம்ப சிறப்பு. இது மாதிரி ஒவ்வொரு வருடமும் ஒரு சிறப்பான நிகழ்ச்சி நடத்தி, அதாவது பெங்களூரோ அல்லது ஊட்டியோ ஏதாவது ஒரு அதர் தான் இந்த திருச்சி செய்து சிறப்பாக கொண்டாடுவோம். நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். தேங்க்யூ. நன்றி சண்முகரமணி சார். சென்சேகரன் கை உயர்த்திருந்தாங்க, தாழ்த்திட்டாங்க, என்னன்னு தெரியல. மேஜர் நாராயணன் சார் நீங்க பேசலாம். உங்களோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன்.
யாரு சார்? மில்டன் ராஜசேகர் சார். ஓ சரி சரி சரி. இப்ப லாவண்யா மேடம் கை உயர்த்திருக்கிறாங்க. சிவகுமரன் சார் பேசின கை பிறகு உயர்த்தினார். மேஜர் அப்புறம் நாராயணன் சார் முடிச்சுக்கலாம். சிவகுமரன் சார் கூட கை உயர்த்தினார் சார். பாருங்க. வணக்கம், நான் பேசிடலாமா? பேசுங்க சார். ஒரு ஸ்கூலு காலேஜ் ஒரு என்சிசி கேம்ப் போன அந்த ஒரு பெரிய ஃபீலிங் கிடைச்சது. ஒரு வாழ்க்கையில இவங்களாம் பார்ப்போமா பார்க்க மாட்டோமான்னு ஒரு பெரிய ஒரு அங்கலாய்ப்பு, அது ஒரு ஒரு பெரிய ராதங்க இருந்தது. இவர் எப்படி இருப்பாரு, இந்த ஜூம்ல பார்த்துருக்கோம், ஃபேஸ் மட்டும் தான் தெரியும், மற்றபடி எதுவுமே தெரியாது. கருப்பா சூப்பா வெள்ளையா ஒல்லியா நொட்டையா ஒண்ணுமே தெரியாது. பார்த்தோம் ஒரு 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 எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த எதிர்பார்ப்பு ஓரளவு உண்மையாச்சு, எதுவுமே பொய்யாவல. அந்த வீரசேகரன் எப்படி இருப்பாரு ரொம்ப ரொம்ப நாளா பார்க்க ஆசை, பார்த்தோம் அதே மாதிரி தான் இருந்தேன். என்னோட எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி தான் இருந்தாரு. அதோட ரொம்ப சந்திச்சது, ரொம்ப எக்ஸைட்மெண்ட் நித்யா தேவி மேடம். அவங்க தான் அவங்க அங்கே காலை 6:15 நானும் அருணகிரியும் போறோம். ரூம்குள்ள அவ்வளோ சத்தம். காலங்காலத்தில் 6:15 எழுந்து ரெடி ஆயிட்டாங்க. அவங்க பட்டு புடவை கட்டிட்டு கதவை தட்டுன்னு வந்தாங்க. வந்த உடனே எல்லாம் ஸ்வீட்டு கொடுத்தாங்க. ஒரு ஃபேமிலி நிகழ்வுக்கு போறத விட ஒரு பெரிய மகிழ்ச்சி. அவங்க நைட்ல இருந்து ரெடி சார். அதிகமான மகிழ்ச்சி. நைட்ல இருந்தே ரெடி அவங்க. நைட்ல இருந்து ரெடி. நம்ம காலையில தான் போய் பார்த்தோம். ஒரு ஃபேமிலி கெட் டுகெதரோட ரொம்ப அவ்வளோ சிறப்பா இருந்தது. ஃபுல் எக்ஸைட்மெண்ட். அதுக்கப்புறம் 9 மணிக்கு ஆரம்பிச்ச பிறகு அதுக்கப்புறம் இன்னும் ரெட்டிப்பு மகிழ்ச்சி ஆயிடுச்சு. ஏன்னா ஒவ்வொருத்தர் வர 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 ஒரு குடும்ப நிகழ்வோட கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. எல்லாருமே தங்க சொந்த வீட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்த மாதிரி இருந்தது, ஒரு ஃபீலிங் இருந்தது. சாயங்காலம் அந்த கொத்தாட்டம் போட்டவர் பாருங்க, வீரசேகரன் ஐயா, அது இப்போ அந்த டான்ஸ்ல ஆரம்பிச்சிருக்காருன்னு புரியுது. பேச ஒரு முக்கியமான நிகழ்வு இருந்ததுனால, வெளியூர் இருக்கிறதுனால அதிகம் பேச முடியல. ஒவ்வொருத்தரை பத்தி சொல்லணும். நிகழ்ச்சி அவ்வளோ அந்த அளவுக்கு ஆர்கனைஸ் பண்ண நம்ம ரமேஷ் நாகராஜன் ஐயா, அந்த அழகான பிபிடி நம்ம ஸ்டேஜுக்கு வரதுக்கு முன்னாடி நம்மளை பத்தி சின்னதாக ஒரு செய்தி வந்துடும். நம்ம சும்மா ஒரு அதுக்கு நிரூபிக்கிறதுக்காக மட்டும் தான் நம்ம ஸ்டேஜுக்கு வருவோம். அதுக்கு முன்னாடி நம்மளை பத்தி எல்லா டீட்டெயில் கொடுத்துட்டாங்க. புத்தகம் அவ்வளோ அழகா இருந்தது. வடிவமைச்சது, கான்டென்ட் ரெடி பண்ணது எல்லாமே யார் பண்ணாங்களோ நம்ம முத்துலட்சுமி மேடம் ப்ளஸ் அவங்க கூட அந்த டீம், அவங்களுக்கு பாராட்டுக்கள். ரெண்டாவது ரொம்ப அழகா தொகுத்து வழங்கிய நம்ம அருணகிரி ஐயா, ரமேஷ் ஐயா, லட்சுமி நாராயணன் ஐயா. அட்டைப்பட வடிவமைப்பு வந்து சார் புத்தகத்தோட அட்டை வடிவமைப்பது டாக்டர் ஜெயகரன். ஓ கரெக்டாமா, பல் டாக்டர் ஐயா. பல்துறை வித்தகர் பொருள், பன்துறை வித்தகர் பல்துறை வித்தகர் ரெண்டும் அவரு தான். அப்புறம் நம்ம அருணகிரி ஐயா, லட்சுமி நாராயணன் நல்ல அழகா. என்னம்மா என்னம்மா இந்த பல்ல அந்த பல்ல. ஆமா, பல்துறை வித்தகர். ஆமா, அதே போல அந்த ஆரம்பத்துல இருந்தே காலைல அந்த டீ காஃபி ஆகட்டும், சாயங்காலம் ஆகட்டும், லஞ்சும் போது நம்ம அந்த அளவுக்கு அனுசரணையா உபசரிச்ச நம்ம வையம்பட்டி செந்தில் ஐயா பார்த்து வழங்கினாரு. ப்ரோக்ராம் முடிஞ்சிருது. ப்ரோக்ராம் முடிஞ்சு 6 மணி கூட வந்துட்டு ஸ்வீட் கொடுத்துருக்காங்க. யாரு நம்ம நாகவல்லி மேடமும் அவங்க ஹஸ்பண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. கூட அவங்க அக்காவோட பொண்ணு, அந்த பொண்ணு இருந்தா அவங்களுக்கு கிடைச்ச ஒரு பேக்கெட்ல கொடுக்குறாங்க. அதுல ஒரு 2-3 பிஸ்கட் பேக்கெட்டு, வேர்க்கடலை உருண்டை, பர்ஃபி, நிறைய சாக்லேட் எல்லாம் இருந்தது. நீங்க வாங்கல கூப்பிட்டு கொடுக்குறாங்க. கடைசியில அந்த மேஜிக் ஷோ 12 நிமிஷம் தான் பண்ணாரு. இருந்தாலும் நம்ம மனசை கொள்ளையடிச்சிட்டாரு இப்போ ஸ்ரீநாத் அவர்கள், ஸ்ரீகாந்த். அப்புறம் அவங்க அம்மா நம்ம சிங்கம் ஸ்ரீவித்யா, ஒரு வீரப்பெண்மணின்னா அவங்க தான் வீரப்பெண்மணி. அந்த அவ்வளோ ஆக்ரோஷமா பேசினாங்க. நம்ம நாராயண சார் ரொம்ப பாயிண்ட் சொன்னாலும், ரொம்ப சமயோசிதமா நம்ம ஆண்டனி பேசினாலும், அதெல்லாம் மீறி அவங்க ஒரு எனர்ஜினா அவங்க தான், எனர்ஜி எந்தூசியாசம் அவங்க தான். அவ்வளோ பவர்ஃபுல்லா பேசுறாங்க. இந்த நடுவர் ராமசாமிய பாராட்டாம இருக்கவே முடியாது, அவ்வளோ அற்புதமா பேசினாரு. இந்த 2 பேரும் 2 சைட்ஸையும் அழகா அரவணைச்சிட்டு ரொம்ப அற்புதமா ஒரு முத்தாய்ப்பா ஒரு டிசிஷன் வழங்கினாரு. ஆளுநாள் நம்ம ரொம்ப வாழ்க்கையில இந்த மாதிரி நிகழ்ச்சி சமீபத்துல என்னோட வாழ்க்கை இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில கலந்துட்டதே கிடையாது. அடுத்த முறை எப்போ ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஒரு இது சொன்னீங்க, செகண்ட் சண்டே மத்தியானம் 3லேருந்து 5. 2வது ஞாயிற்றுக்கிழமை நானும் சென்னையில் இருக்கிற முத்துலட்சுமி மேடமும் எங்களால் வர முடியாது. ஏன்னா செகண்ட் சண்டே நாங்கள் ஒரு அமைப்பு இருக்குது, அறுத்தூகில் அரங்கம் சொல்லிட்டு, ஹிப்னாட்டிக் சர்க்கிள் சொல்லிட்டு, அதில் நாங்கள் போயிட்டு இருப்போம். அது 2லேருந்து 2:30லேருந்து 5:30. முன்ன வந்து நாங்கள் ஜாயின் பண்ணுவோம். இல்லை வச்சா கூட பரவாயில்ல, நாங்கள் ஒரு 5 நிமிஷம் வந்து கலந்துக்கலான்னு இருப்போம். அந்த 2வது ஞாயிற்றுக்கிழமை 3லேருந்து எங்களுக்கு வரது கொஞ்சம் சிரமமா இருக்கும். பட் பெருவாரியான இல்லாட்டி 3வது ஞாயிற்றுக்கிழமை மாத்திக்கலாங்க சார், இல்ல ஃபர்ஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை மாத்திக்கலாம், அவ்வளவுதான். அது பரவாயில்ல. ஏன்னா நீங்கெல்லாம் வரேன்னு சொல்லும் போது நல்லா இருக்கும். 3வது ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கலாம். எங்களுக்காக ஓகே. பெருவாரியான மக்களுக்கு தரவலி என்ஜாயபிள் எக்ஸ்பீரியன்ஸ். வாழ்க்கையில ரொம்ப நீங்காத ஒரு பெரிய, நம்ம மனசுல எப்ப பார்த்தாலும் பசுமையான நிலையில ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பாருங்க அந்த பூரிப்பு இப்போ அந்த நித்யா மேடம் முகத்துல தெரியுது பாருங்க. இப்போ அந்த எக்ஸைட்மெண்ட் முடிய குறையல அவங்களுக்கு. நாளைக்கு வருஷம் கூட வந்துருவாங்க அவங்க. நன்றி.
வாழ்த்துக்கள். வணக்கம். நன்றி மேஜர் நாராயணன் சார். நன்றி மேஜர் நாராயணன் சார். உங்க மீசையை பத்தி நிறைய பேசணும். அருமை. ஆமா ஆமா ஆமா. நன்றி நன்றி. சார் ஆமா ஆமா ஆமா. ஒரு நிமிஷம் சார். நீங்க அப்படியே கை உயர்த்தின உங்க வரிசையா 2 பேரை கூப்பிட்டுட்டு செந்தில் சார் வாய்ப்பு கொடுக்குறோம். நீங்க எதாவது இப்ப காத்திருக்கலாமா சார்? ஏதாவது அர்ஜென்ட்டா போகணுமா? செந்தில் சார். ஓகே 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 ஓகே. லாவண்யா மேடம். வெளியில இருந்து பேசுறேன். நல்லா இருக்கு டேஸ்ட். கேக்குதா நான் பேசுறது? கேக்குது சார். மீதி பேர்லாம் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கங்க. மீதி பேர் மியூட் பண்ணிக்க. லாவண்யா மேடம் பேசுங்க. சார் ப்ரோக்ராம் போட்டோஸ்லாம் பார்க்க ரொம்ப சூப்பரா இருந்தது. சார் நடுவுல ஏதோ வாய்ஸ் கேட்டுட்டே இருக்கு இப்ப சார். மியூட் பண்ணிட்டா நீங்க பேசுங்க. கேக்குதா? ஓகே ஓகே சார். அனைவருக்கும் வணக்கம். ஸோ ரொம்ப சிறப்பா இருந்தது அந்த ப்ரோக்ராமோட. ஒவ்வொரு இதுவும் போட போட நான் மிஸ் பண்ணிட்டே இருக்கேன். கெட் டுகெதருக்கும் எனக்கு ஒரு ஆசை இல்லையா என்னன்னு தெரியல. காலேஜ் கெட் டுகெதர் இப்படிதான் மிஸ் பண்ணேன். இந்த கெட் டுகெதர் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். பட் அன்எக்ஸ்பெக்டடா அன்னைக்கு இன்னொரு ஈவெண்ட்ல கம்பல்சரி கலந்துக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. அதனால நான் பிசிக்கலா அங்க வர முடியல. பட் என் மைண்ட் ஃபுல்லா அங்கதான் இருந்துச்சு. ஒவ்வொரு போட்டோஸ் பார்க்கும்போதும் அவ்வளோ என்ஜாய்மெண்டா அவ்வளோ சூப்பரா இருந்தது. பட்டிமன்றம் நிகழ்ச்சி எல்லாமே இதா இருக்கும். நான் இன்னும் கொஞ்சம் தான் பார்த்திருக்கேன் யூடியூப்ல. ஃபுல்லா பார்த்துட்டு சொல்றேன் ஃபீட்பேக் என்னன்ட்டு. ஸோ எனக்கு இந்த புக் பிசிக்கலா அங்க பிரசன்ஸ் இல்லாட்டி கூட இந்த புக் மூலமா நம்ம எல்லாம் சேர்ந்து ஒண்ணு பண்ணிருக்கோங்கிறது ஒரு அடையாளமா எப்பவுமே இருக்கும். அதுல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு நிறைவு இருக்கு. ஸோ புக் வந்து ஆன் த வேல இருக்கு என்னோட புக்கு. ஸோ வந்ததுக்கு அப்புறம் நான் பார்த்துட்டு எப்படி ஃபீல் பண்ணேங்கிறத கண்டிப்பா உங்க கிட்ட பகிர்ந்துக்கிறேன். ரொம்ப சிறப்பா எல்லாருமே அவங்களோட பொறுப்பை எடுத்து சிறப்பா பண்ணிருக்கிறீங்க ஒவ்வொருத்தரும். அந்த டீம் யாரெல்லாம் அதுக்கு பின்னாடி ஒவ்வொருத்தரும் ஒர்க் பண்ணிருப்பீங்க ஒவ்வொரு இதுக்காக எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஏன்னா இது நம்ம வந்து நம்மளோட டீம் நம்மளோட ஃபேமிலிங்கிற மாதிரி ஒரு பாண்டிங் எல்லாருக்குமே கிரியேட் ஆயிடுச்சு. அதுதான் உண்மைன்னு சொல்லணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிறதாகட்டும் ஷேர் பண்ணிக்கிறதாகட்டும் அப்படின்ட்டு. அதுவும் இப்போ நேர்ல பாத்துருக்க போது இன்னும் நிறைய பாண்டிங் வந்திருக்கும். இன்னைக்கு நான் அந்த வகையில நான் கொஞ்சம் லக்கின்னு சொல்லலாம். சுமதி மேம் இன்னைக்கு நான் பாத்துட்டேன் சென்னையில இங்க நிக்கில் ட்ரைனிங்ல கலிவர்தன் சாரை பார்த்துட்டேன். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அட்லீஸ்ட் இன்னும் கொஞ்சம் பேரையாவது இங்க நம்ம போன வாரம் மிஸ் பண்ணவங்களை இங்க பாத்துட்டேன்ற ஒரு சந்தோஷம் கிடைச்சது. கூடிய விரைவில் எல்லாரையும் அந்த மாதிரி சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சிச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஆல் சோ மச். உங்க எல்லாரோட சப்போர்ட்னாலதான் எனக்கு அந்த அவார்டும் கிடைச்சிச்சு. ஏன்னா நம்ம பண்ற ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் கூட வந்து சப்போர்ட்டா ஆடியன்ஸா வந்து நிறைய சப்போர்ட் பண்றீங்க. நிறைய பேர் ப்ரோக்ராமும் பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஸோ உங்களோட அந்த பார்ட்டிசிபேஷன்னாலதான் அந்த 4 ப்ரோக்ராம்ஸை நான் அதுல ஒரு மெயின் இதா போட்டு அவங்க ரெகக்னிஷனே மெயினா கல்வியோடு சேர்ந்து சமூக பணிக்காக தான் ரெகக்னைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வகையில அந்த அவார்டு எல்லாருக்குமே சமர்ப்பணம். தேங்க்யூ சோ மச் நற்புலரி ஃப்ரெண்ட்ஸ். திரும்பி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது கண்டிப்பா எல்லாரும் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஆல் சோ மச். தேங்க்யூ மேடம். அந்த அவார்டு என்னன்னு உங்களை வாயாலே எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணிடுங்க. சொல்லிடுறேன் சார். இது வந்து செங்கல்பட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ராவ் பகதூர் வேதாச்சலம் ராஜேஸ்வரி அப்படின்றவங்க வந்து ஒரு தம்பதியர். அவங்க வந்து ரொம்ப கொடை வள்ளல். அதனால அவருக்கு வந்து கவர்மெண்ட் இங்கிலீஷ் கவர்மெண்ட் இருக்கும்போதே ராவ் பகதூர்ன்ற பட்டம் கொடுத்துருக்காங்க. அந்த ஐயாவோட டீடைல்ஸ் உங்களுக்கு நான் குரூப்ல ஃபார்வர்ட் பண்றேன். அவங்க வந்து ஒவ்வொரு வருஷமும் மே 17 அந்த ஐயாவுக்கு பிறந்த நாள். நேரடி வாரிசு அவருக்கு கிடையாது. அவருக்கு வந்து ஒரு தத்து பிள்ளை தான் இருக்கிறாங்க. 450 ஏக்கரை வந்து செங்கல்பட்டு கலெக்டர் ஆஃபீஸ், பஸ் ஸ்டாண்ட், மெடிக்கல் காலேஜ்னு எல்லாமே தானமா கொடுத்துருக்காரு. நிறைய கொடை இது பண்ணிருக்கிறாரு அந்த ஐயா. அவங்களும் அவங்க மனைவியும். அவங்க பேர்ல ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்கு. RVAC ராஜேஸ்வரி வேதாச்சலம் அந்த ஆர்ட்ஸ் காலேஜ்னு ஒண்ணு இருக்கு. அதோட முன்னாள் மாணவர் சங்கம் எல்லாரும் சேர்ந்து அவங்களோட ஓனர் ஐயாவோட இதை வந்து கொண்டாடணும்னு முடிவு பண்ணி அந்த மே 17 அந்த ஐயாவோட பர்த்டே 131வது பிறந்த நாள் இந்த வருஷம். அதனால இந்த வருஷத்துல இருந்து அவங்க அவார்ட்ஸ் கொடுக்கணும்னு முடிவு பண்ணி ஒரு சர்க்குலர் வந்திருந்தது. நான் சும்மா ரேண்டமா போடலாம் கல்வி சமூக பணிலாம் போட்டிருந்துச்சுன்னு சொல்லிட்டு ரேண்டமா ப்ரொஃபைல் அனுப்பலாம்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுருந்தேன். அந்த மாதிரி ஒரு 505 ப்ரொஃபைல் கிட்ட அவங்களுக்கு வந்திருக்கு. அதுல இருந்து 100 ப்ரொஃபைல் மட்டும் செலக்ட் பண்ணி அவங்க வந்து இந்த வருஷம் அவார்டு கொடுத்தாங்க. சாதனையாளர் விருது. அவங்கவுங்க எந்தெந்த துறையில நிறைய பண்ணவங்க இருக்காங்க. 100 புத்தகம் எழுதினவங்களுக்கு அவார்டு கொடுத்திருந்தாங்க. ரத்த தானம் பண்ணவங்களுக்கு அவார்டு. இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலயும் மல்டிபிள் ஃபீல்ட்ஸ் அந்த மாதிரி ஒவ்வொரு இதுல இருந்தும் செலக்ட் பண்ணி எந்த ஒரு கட்டணமும் வசூலிக்கல. அந்த ஐயாவோட நினைவா அந்த ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி எல்லாருக்கும் அவார்டு கொடுத்தாங்க. நான் ஏற்கனவே நம்ம குரூப்ல போட்டோ ஷேர் பண்ணிருக்கேன். அந்த அவார்டோட போட்டோவும் இதுவும் ஷேர் பண்ணிருக்கேன்.
ஸோ ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு ஒரு நிகழ்ச்சியில நேரடியா கலந்துக்கிட்டு அந்த மக்கள் எல்லாரோட பல சாதனைகளோட நம்மளும் கூட நிக்கிறோம் அப்படிங்கிறப்ப ரொம்ப பெருமையா இருந்தது. அதுக்கு எனக்கு எப்பவுமே உறுதுணையா இருந்தது இங்க இருக்கிற எல்லாருமே. ஸோ உங்க எல்லாருக்கும் மீண்டும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் வீட்டுக்கு போயிட்டு அந்த போட்டோ கண்டுபிடிச்சு அவரோட டீட்டெயில்ஸ் போடுறேன். என்னென்ன இது வந்து அந்த ஐயா கொடுத்துருக்காங்க நாட்டுக்காக மக்களுக்காக அப்படிங்கறத உங்களுக்கு அனுப்புறேன் கண்டிப்பா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நன்றி மேடம். அருமை. அந்த விருது வாங்கினதுக்காக நற்புலரி உறவுகள் சார்பாக நற்புலரி குடும்பம் உறவுகள் சார் உங்க ஃபீட்பேக் கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்ப வர மாதம் நம்ம நற்புலரி காலம்பரை இதை வந்து ஒருங்கிணைக்கிறதுக்கு யாராவது தயாரா இருந்தா எனக்கு மெசேஜ் பண்ணலாம். ஒரு மாதம் ஒருத்தர் நம்ம போனோம்னா எல்லாருக்குமே அந்த ஆளுமை திறன் அதிகரிக்கும். அது மாதிரி வர 3rd சாட்டர்டே 3 to 4 அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். அந்த 3 to 4ல அவங்கவுங்களோட திறமைகளை 1 மணி நேரம் தான் ஃபர்ஸ்ட் நம்ம பரிச்சாத்து முறையில் ஆரம்பிக்கிறோம். ஒரு நம்மளோட நகைச்சுவையாக இருக்கட்டும், நம்ம பாடல்கள் பாட திறமையாக இருக்கட்டும், எது வேணாலும் அவங்களுக்கு என்ன திறமை இருக்கோ அதை வெளிப்படுத்துறதுக்கு அந்த 1 மணி நேரத்துக்குள்ள எத்தனை பேர் முடியுமோ எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுக்குற மாதிரி நம்ம பிளான் பண்ணிப்போம். அந்த நிகழ்ச்சி 3rd சாட்டர்டேக்கு ஒருங்கிணைக்க விருப்பம் இருக்கிறவங்க யாராவது இருந்தா கூட என்னை தொடர்பு கொண்டோம்னா முதல்ல யார் தொடர்பு கொள்றாங்களோ அவங்களுக்கு வர மாசத்தோட வாய்ப்பு கொடுக்குற மாதிரி பிளான் பண்றோம். ஜெயகரன் சார், உங்களோட அருமை அட்டைப்படம் புத்தகத்தோட அட்டைப்படம் வடிவமைச்சது நல்லா இருக்கு. உங்க கிளாஸை போட்டு பேசினா எல்லாருக்கும் அடையாளம் தெரியும். நீங்க பேசலாம் சார். நீங்க வேற விளையாட்டுக்கு சொல்றீங்களா தெரியல, நான் நிஜமாவே செஞ்சிருவேன். வேற பக்கத்துலேயே தான் கிளாஸ் இருக்கு. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சிங்க. ஒரு பசுமையான நினைவு. நேத்து தான் நடந்த மாதிரி இருக்கு. 1 வாரம் ஆயிடுச்சு. அவ்வளோ பசுமையா இருக்குது. ஏன் வந்தேன் எதற்கு வந்தேன் அப்படின்லாம் எனக்கு தெரியலங்க. ஒரு உள்ளுணர்வு சொல்லிச்சு. யாரோ ஒருத்தங்க புதுசா முயற்சி பண்றாங்கன்னா அதுக்கு முதல் ஆளா சப்போர்ட் பண்ணணும்னு நினைப்பேன். அப்படிதான் முதல் ஆளா பணம் கட்டணும்னு நினைக்கிறேன் நான். சரி, லட்சுமி நாராயண ஐயா அறிமுகப்படுத்தினாரு. ஒரே ஒரு நிகழ்ச்சி தான் கலந்துட்டு இருக்கேன் நான். பட் எல்லாரோடையும் வந்து ஒரு கல்லூரி நண்பர்களோட பழகின ஒரு உணர்வு இருந்ததுங்க எனக்கு. எல்லாரும் நம் குடும்பம்ன்ற ஒரு உணர்வு மட்டும் இருந்தது. எல்லாரையும் நேர்ல பார்க்கணும்ன்ற ஒரு ஆசை இருந்தது. அதனால வந்து அந்த உந்துதல்ல நான் சனிக்கிழமையே கிளம்பி நாங்க வந்தோம். நான் எல்லாத்தையுமே மெசேஜ்ல போட்டுட்டேன் நான் என்ன ஃபீல் பண்ண அப்படின்றத. இருந்தாலும் இந்த ஒரு நிகழ்ச்சியில லைவா பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு பண்றதுக்காக சொல்றேன். அங்க முதல் நாள் நாங்க சும்மா எங்களுடைய லட்சுமி நாராயண சார் கேஷுவலா போன் வச்சேன். சார் எங்க சார் இருக்கீங்கன்னா, இங்கதான் சார் கோயில்ல இருக்கோம், வாங்க சார் நம்ம ரூம்ல தங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க வந்து தங்கினது. அந்த நாங்க நைட்டு வந்து பட்டிமன்றத்துக்கு ப்ரிப்பேர் பண்ண விடாம என் கூட அரட்டை அடிச்சிட்டு இருந்தது. அதெல்லாம் மறக்கவே முடியாது. நாங்க அடுத்த நாள் காலையில எங்களை வரவேற்பு அந்த இடம் லொக்கேஷன் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே வந்து கம்ஃபர்டபுளா கொடுத்தது. எங்களுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் இருந்தது எங்களுக்கு. ஸோ நம்ம நித்யா மேமுடைய லட்டு பிளஸ் வந்து இளநீர் முறுக்கு யாருன்னா சொல்லுவாங்களான்னு பார்த்தேன். இளநீர் முறுக்கு இப்போ ஒரு 5 வாட்டி என்கிட்ட சொல்லிட்டாங்க, சார் தண்ணியே ஊத்துல, இதுல தண்ணியே ஊத்துல, இளநீர் தான் ஊத்திருக்கேன் இதுல நான் அப்படின்ட்டு. ஸோ அந்த இளநீர் முறுக்கு அவ்வளவு சுவையா இருந்தது. காலையில டிஃபனே எங்களுக்கு அதுதான். அதை நல்லபடியா திருப்தியா சாப்பிட்டுட்டு ரமேஷ் சார் வந்து ஒரு பக்கம் பார்த்தா காம்பேர் பண்ணிட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு, இன்னொரு பக்கம் பார்த்தா கேட் கீப்பர் வேலை. இப்போ என்ன வேலை அவர் பண்ணலனே தெரியல. அங்க எங்க ஓடிக்கிட்டே இருந்தாரு அன்னைக்கு ஃபுல்லா. புக்ஸை வந்து எடிட்டிங் ஒர்க் பாக்குறதா இருக்கட்டும், எல்லா விஷயத்திலும். ஆனா எனக்கு 1 பாயிண்ட் கான்டாக்டா எனக்கு இருந்தது வந்து சிவகன்னி மேடம் மட்டும்தான். என்கிட்ட தொடர்பு போன்ல டாக்டர் சார் இல்லைன்னா நான் பண்றேன் அப்படின்னு தான் சொல்லி உள்ள வந்து அந்த புத்தகத்தை கூட நான் டிசைன் பண்ணேன். உங்க எல்லாத்துக்குமே அது தெரியும். அது ஏஐ உதவியோட தான் நான் டிசைன் பண்ணேன். அது கொஞ்சம் மானே தெனின்னு போட்டு கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி அதை வேற மாதிரி அதை ரெடி பண்ணி கொடுத்தனமோ அது எல்லாருக்கும் பிடிச்சதுக்காண்டி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அங்க எல்லாரையும் சந்திச்சுதான் இருக்கட்டும். எல்லாரும் வந்து ஏதோ ஒரு குடும்பம் மாதிரி. அதாவது என்னெல்லாம் வந்து நான் நிஜமாவே சொல்றேங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி ரேக் பண்ணி இருந்தாங்க. சிங்கம் ஸ்ரீவித்யாவும் சுனிதா மேடம் நினைக்கிறேன். 2 பேரும் வந்து அப்படி ஒரு கலாட்டா லாஸ்ட் பெஞ்சஸ் மாதிரி. இந்த கடைசி பெஞ்ச்ல உட்காந்துறவங்களை வந்து நம்மளால கண்ட்ரோலே பண்ண முடியாது. அப்படி அடிச்சிருந்தாங்க. பாவம் மேடம் வந்து சுமதி மேடம் எல்லாம் ஏன் தயவு செஞ்சு பேசுறதை நிறுத்திங்களான்னு கூட சொல்லிட்டாங்க. நாங்க கேட்க மாட்டோம், நாங்களே என்னைக்கோ நான் 1200 நாள் கழிச்சு மீட் பண்ணிருக்கோம், நீ என்னப்பா எங்களை பேசாதன்னு சொல்றேன். அப்படியே சந்தோஷமா பேசிட்டு இருந்தாங்க. எல்லாருடைய எனர்ஜி எல்லார்கிட்டையும் தொத்திக்கிச்சுன்னு நான் நினைக்கிறேன். அவங்க எல்லாரையும் பார்த்தது அது ரைட் ஃப்ரம் வந்து அந்த எனாக்ட் பண்ணது நம்மளுடைய நித்யா மேடமும் சுனிதா மேடமும் அவங்க 2 பேர் சேர்ந்து நடிச்ச விதமா இருக்கும். அந்த ஸ்பான்டினிட்டி அப்பதான் டிஸ்கஸ் பண்ணாங்கன்றாங்க. ரொம்ப பயமா இருந்தது அவங்களோட டேலண்ட் எல்லாம் பார்க்கும் பொழுது. மேஜர் சார் அந்த குழந்தையே நான் தான் சொன்ன கதையா இருக்கட்டும், எல்லாமே வந்து அவ்வளவு பிளசண்டா எனக்கு ஞாபகம் இருக்கு. லுங்கி டான்ஸ் ஆடினதா இருக்கட்டும், நம்ம வீரசேகரோட கடைசி குத்து டான்ஸ் அப்படியே மிரட்டலான ஒரு எனர்ஜியோட, சிவகன்னி மேம் ஆர்ப்பாட்டமே இல்லாம அந்த நிகழ்ச்சி மொத்தத்தையும் அவருக்கு தொகுத்து வழங்கினது.
நம்ம லட்சுமி நாராயணன் சார் வந்து அவர் வரலாறு மொத்தத்தையும் சொன்னார். என்னென்ன சீஃப் கெஸ்ட் எல்லாம் கூப்பிட்டேன், 50வது என்ன, 100வது என்ன, 150, 200, 250 என்னென்ன ஆளுமைகள்லாம் வந்திருக்காங்க, டிஎஸ்பி வந்திருக்காங்க, அப்புறம் நிறைய பேரை பத்தி சொன்னாங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எவ்வளவு பெரிய ஐஜியா பாதையை நம்ம போலீஸ் கடந்து வந்திருக்கோம் அப்படின்னு ஐஜியா சொன்னது. போலீஸ் முருகன் சைபர் கிரைம் அதேதாங்க. ஸ்பெஷலிஸ்ட். மகிழ்ச்சிங்க. அவங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு வந்ததுன்னு தெரியும்போது ரொம்ப பெருமையா இருந்தது. இது என்ன கடந்து வந்த பாதையை நினைக்கும் போது நமக்கு எப்பவுமே பெருமையா இருக்கணும். நம்ம கிட்ட கொடுத்த வேலையை நம்ம ஒழுங்கா செஞ்சுட்டோம் அப்படி ஒரு மன திருப்தி இருக்கணும். அது நிச்சயமா லட்சுமி நாராயணன் சாருக்கு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சுமதி மேம்லாம் இது வந்து தங்களுடைய கடமையாவே பாக்குறாங்க. இது நல்லா வரணும் இந்த நற்புள்ளரி அப்படின்றது வந்து ஒரு விஷயமும் வந்து அவங்க கார்ல ரிட்டர்ன்ல பேசிட்டு வந்ததெல்லாம் கூட அப்படி ஒரு ஆசை கனவு இருக்கு. இதை நல்லபடியா அதை எடுத்துட்டு போகணும். ஒரு சின்ன குறைகள் அப்படிலாம் இருந்தாலும் நிறைவுன்னு பாத்தீங்கன்னா டெஃபினெட்லி 10/9 தாங்க. இது எல்லாருக்கும் மனசுக்கு வந்து நிறைவான ஒரு நிகழ்ச்சி. நிச்சயமாக வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம எல்லாம் வந்து மீட் பண்ணணும். இது அடுத்தடுத்த கட்டங்களை இருக்கும் நோக்கி நகரணும்னு சொல்லிட்டு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். ஆர்கனைஸ் பண்ண அனைவருக்கும் எங்களுடைய சிரம் தாழ்ந்த நெஞ்சார்ந்த நன்றிகள், இந்த வணக்கங்களை நான் சொல்லிக்கிறேன். மீண்டும் ஒரு முறை லட்சுமி நாராயணன் சாருக்கு இதை என்னை அறிமுகப்படுத்துனதுக்காக எப்பொழுதும் நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். நன்றிங்க. வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. லட்சுமி நாராயணன் சார், என்னுடைய அழைப்பை ஏற்று கண்ணாடி போட்டதுக்கு நன்றி. லட்சுமி நாராயணன் சார், ஜெயகரன் சார், அதுக்குள்ள யார் சொல்றேன் அவரு உங்களுடைய ஏற்று கண்ணாடி போட்டது டாக்டர் ஜெயகரன். யாரு? இல்ல அது ரைட்டு. நான் யாருன்னு சொல்றேன். லட்சுமி நாராயணன் சொல்லுங்க சார். ஓ சரி. நம்மால் வீரசாகரன் சார் வந்து 3வது வரவங்களுக்கு 3 கிஃப்ட், 2வது வரவங்களுக்கு 2 கிஃப்ட். அப்படி ஒரு வித்தியாசம் சார். என்கிட்ட 2 சாவி இருந்தது, அதை பார்க்காம விட்டுருக்காங்க வீட்டம்மா. அதுக்கு ஒரு கிஃப்ட் அப்புறமா வரும்போது வாங்கிக்கிறேன். நன்றி. வராதவங்களுக்கு என்ன கிஃப்ட் கொடுப்பீங்க? வராதவங்களுக்கு அடி கொடுக்குறோம், குச்சி வச்சு அடிப்போம். செந்தில் சார் நீங்க பேசலாம். செந்தில் ஐயா ரொம்ப என்கிட்ட ரொம்ப தொடர்புகள் வச்சு பேசினாங்க. எவ்வளவு பிஸியா இருக்கிறப்பையும் செந்தில் ஐயாலாம் அவ்வளவு எளிமை, அவ்வளவு அன்பு, எல்லாம் ஒரே வார்த்தை அன்பு, அவ்வளவுதான். ஒரே நிமிஷம் லைன்ல இருக்கு. செந்தில் சார் என்ன கூப்பிடுறாரு, நீங்க அப்படியே பேசிட்டு இருங்க. நான் அதுக்குள்ள என்ன அவர் வராரான்னு கேட்டுட்டு வந்துடுறேன். மேடம் நீங்க பேசிக்கிட்டே இருந்து இன்கால் மெசேஜஸ் படிச்சிருங்க. அனைவருக்கும் வணக்கம். எல்லாரையும் சார் கேக்குதா சார்? அனைவருக்கும் வணக்கம். பேச போயிட்டாங்க 2 பேரும். அருணகிரி சார் பேசுறீங்களா? சிவகனி மேம் காணோம். நான் பேசுறேன்ப்பா, என்ன பேச விடுப்பா, நீயே பேசிட்டு இருக்கிற. அனைவருக்கும் வணக்கம். நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பா போச்சு. எல்லாருடைய ஒத்துழைப்பும் தான் அதுக்கு காரணம். ஒவ்வொருத்தரும் தீபா அவர்கள் மியூட் பண்ணுவோம். தீபா பேசுங்க, அப்பதான் மியூட் ஆகும். சிவகனி மேம் நீங்க அன்மியூட் பண்ணுங்க. அவங்க மியூட் பண்ணிட்டாங்க. சிவகனி மேடம் தானே அது? ஆமா. ஓகே. ரைட். தேங்க் யூ ஆல் அப்படின்னு மெசேஜ் போட்டாங்க சிவகனி மேடம். இல்ல அவங்க ஏதோ டென்ஷன் ஆயிட்டாங்க. என்னாச்சு? அவங்க பேச வரப்ப எல்லாம் ஓகே பேசுங்க மேடம். சார் இல்ல சார், சூப்பரா கேக்குது மேடம், பேசுங்க. டென்ஷன் இல்லன்னு கூலாவே சொல்றீங்க. நன்றி. இல்ல நீங்க சொன்னதுக்காக சொல்றேன். கோவப்பட்டாலும் என்னோட உடம்ப நானே ஸ்பாயில் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால அந்த விஷயத்துல என்னைக்கும் பண்ண மாட்டேன். அது ஒண்ணு. 2வது எல்லாருமே ரொம்ப அழகா ஒவ்வொருத்தருடைய உணர்வுகளையும் அழகா பகிர்ந்துக்கிட்டீங்க.
நெகிழ்ச்சியின் தருணமா தான் இருந்துச்சு. நானும் வந்து ஸோ எல்லாரையும் பார்க்கணுங்கிற அந்த எக்ஸைட்மெண்ட் இருந்தது. ஸோ அதனால நாங்க ஃபேமிலியோட வரணும்னு முதல்லயே டிசைட் பண்ணியிருந்தோம். சிச்சுவேஷன்ஸ் எப்படி இருக்கும்னு தெரியலன்னு நெனச்சுட்டு இருந்தோம். எல்லாரையும் பார்த்தது ரொம்ப சந்தோஷம். அ அதுக்கப்புறம் பேசுறதுக்கான வார்த்தைகள் வரல. ஏன்னா ஒருத்தரையுமே தனித்தனியா கூப்பிட்டு பேசும்போது, எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லும்போது, எத்தன பேர் வருவாங்க அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு, எதிர்பார்ப்பு இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நம்ம கூப்பிட்டதுக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணி இவ்வளோ பேர் வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது, ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஆனந்தன் சார் எல்லாம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு சார்லாம் பார்த்து. அட்லீஸ்ட் இதுலயாவது வருவாரு. அதுக்கப்புறம் ரொம்ப டிஸ்டன்ஸா இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ ஒரு உறவு வந்து விட்டு போகக்கூடாது அப்படின்ட்டு சாருக்கும் கால் பண்ணியிருந்தேன். அந்த மாரி நம்ம ஏவிஆர் சாருக்கும் கூப்பிட்டுருந்தேன். அவரெல்லாம் ரொம்ப சீனியர். சார் வந்து சொன்னாரு, "நீங்கலாம் சிறப்பா பண்ணுங்க. என்னால வர முடியாது. பட் ஆனா நிகழ்ச்சிய நல்லா ஒருங்கிணைச்சு கொண்டு போங்க" அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் குடுக்குற ஒவ்வொருத்தருடைய உந்துதலும், அந்த சப்போர்ட்டும் தான் வந்து நிகழ்ச்சிய இவ்வளோ சிறப்பா அ நடத்தியிருக்க ஒரு ஊ ஊன்றுகோலா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அதை தாண்டி சின்ன சின்ன நெருடல்கள் இருக்கணும் இருக்கும். ஏன்னா இல்லாம இருந்துச்சுன்னா, அது சிறப்பா இருக்காது. அதுவும் இருந்திருக்கணும். அதுக்கும் நான் வந்து எல்லார் சார்பிலயும் வந்து ஜஸ்ட்டு மன்னிப்புன்னுலாம் சொல்ல முடியாது. அந்த மாரி ஏதாவது ஒரு சில அனுபவங்கள் நடந்திருந்துச்சுன்னா, அதுக்கு நானு என்னுடைய வருத்தத்த தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம புக்க பத்தி சொல்லணும்னா, நெறைய பேர ஆர்கனைஸ் பண்ணி பண்றது, அது ஒரு டிஃபிகல்ட்டான ஜாப். அ எல்லாருமே கோஆப்பரேட் பண்ணி பண்ணீங்க. அ அதுக்கப்புறம் அதுலயும் ஒரு சிலருடைய இஷ்யூஸ் எல்லாம் இருந்தது. அதுக்கும் நான் வந்து வருத்தத்த தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா, ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து என்கிட்டயும் இருந்துச்சு. நானும் செக் பண்ணேன். அதையும் மீறி நடந்தது. அதுக்காகவும் அத சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த அளவுக்கு கொண்டு போனதே அதுவே எனக்கு ஒரு பெரிய ஒரு விஷயமா இருந்தது. இது எனக்கு ஒரு வாய்ப்பா தான் நான் எடுத்து பண்ணேன். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஆர்கனைசிங் ஜாப் இந்த ஃபங்ஷன் தான். ஏன்னா, நானும் என் ஃப்ரெண்ட்ஸோட எங்க ஸ்கூல் மேட்ஸு ப்ளஸ் எங்க காலேஜ் மேட்ஸ் அந்த மாரி ஃபங்ஷன்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். பட் யாருன்னே தெரியாம புதுசா ஒருத்தங்களோட பழகி, அவங்கள ஆர்கனைஸ் பண்றது அப்படிங்கிறது ஒரு டிஃபிகல்ட்டான டாஸ்க் அப்படின்னு நான் நெனச்சேன். பட் நானு நெனச்சதை தாண்டி எல்லாரும் உறவுகளா கைக்கூடி நின்னது ரொம்பவே கிரேட் ஜாப் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த ஸ்மைலி சிம்பல்லாம் போட்டு என்ன சிரிப்பு விட்டாதீங்க அண்ணா. அப்புறம் அன்னைக்கு நாங்க முடிச்சுட்டு கடைசியா நாங்க வந்தோம். அதை தாண்டி நம்ம ரூம்மேட்ஸ் எல்லாரையும் போய் பார்த்துட்டு வந்தோம். அதுவும் எல்லாரும் ரூம் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லேருந்து ஒவ்வொன்னுமே பண்ணது ரொம்ப சிறப்பா இருந்தது. அதுக்கப்புறம் சின்ன கிஃப்ட்டா இருந்தாலும் குடுக்குறவங்க கையால வாங்குற அந்த ஒரு ஆத்ம திருப்தி, இட்ஸ் கிரேட் ஃபீலிங் அப்படின்னு தான் சொல்லணும். செந்தில் சார் கொடுத்ததாகட்டும், வீரா சார் கொடுத்ததாகட்டும். வீரா சார் கொடுத்த கிஃப்ட்ட லக்ஷ்மி நாராயணன் சார் எனக்கு போகும்போது குடுத்துட்டு போனது. அதில வந்து ஹைலைட்டான கவிதை எழுத போயிட்டியா? சார் அதில லக்ஷ்மி நாராயணன் சார் வந்து அந்த கிஃப்ட் எனக்கு வாங்கி குடுத்தாங்க. சாருக்கு கிடைச்சத. அதாவது கிடைத்ததில் கொடுப்பது பேரின்பம் அப்படின்னு சொல்ற மாதிரி அண்ணா குடுத்தது ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்தது. அதில சாரோட கிஃப்ட்ல எனக்கு ரொம்ப புடிச்சது வந்து அந்த ஹைலைட்டர். சார் வந்து ஒவ்வொரு செஷனையும் நோட்ஸ் எடுத்து எழுதி வச்சுட்டு, அந்த ஹைலைட் பண்ணி, அண்டர்லைன் பண்ணி வைப்பாரு. அந்த ஹைலைட் பென்னு சார்ன்னு சொல்லாதீங்க. வீரா வீரகுமார் சார், சார்ன்னு சொல்லி சொல்லுங்க. வீரசேகரன் சார், வீரசேகரன் சார் வீரகுமார் சொல்லி சார்ல சொல்லுங்க. வீரசேகரன் சார். ஸோ அவருகிட்ட இருந்து நான் அந்த விஷயத்த லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஒரு இத வந்து எவ்வளோ ஒரு உன்னிப்பா ஆழ்ந்து கவனிக்கணும் அப்படிங்கிறது. ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கிட்ட இருந்தும் நான் நெறைய விஷயத்த லேர்ன் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளோ சிறப்பா இருந்தது. அனைவருக்கும் நன்றி. நானும் உங்களோட பயணிக்கிறது எனக்கு ஒரு பேரின்பம் அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாரும் சொன்ன மாதிரி வாழ்க்கையில கூட இருக்கிறவங்க எல்லாருமே நம்மளுக்கு ஒரு வரம் அப்படின்னு தான் நம்ம நினைக்கணும். யாரையுமே அ இவங்க இது செய்ய முடியாது அப்படிங்கிற மாரிலாம் நான் ஒரு நாள் கூட நினைச்சதே இல்ல. எல்லாருக்குள்ள ஒரு சக்தி இருக்கு. அத நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாரி தான் நான் பார்ப்பேன். தேங்க் யூ அனைவருக்கும். இவ்வளோ தூரம் அப்புறம் வந்து அங்க என்னையும் பெருமை செய்யும் விதமா அ நண்பர்கள் எல்லாம் ஊக்குவிச்சீங்க. அது வந்து எனக்கு இனிமே சிறப்பா இருந்தது. ஸோ அனைவருக்கும் நன்றி. சார் உங்களை இந்த வாய்ப்பிற்கு தளத்துக்கு நன்றி சார். அழைத்ததற்கு என்னை அறிமுகப்படுத்திய உங்களை இந்த தளத்துக்கு பேரறிஞர் அறிமுகப்படுத்திய வினைத்தீர்த்தான் இளைஞர்கள் ஐயா சார்பிலும் அவர்களுக்கு
மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சார் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன் சார். சாரி. இதுல வந்து நம்ம புக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய தளத்துல இருந்த நண்பர் பிருத்திவிராஜன் சார் அவர்கிட்ட இருந்து வாழ்த்துரை வாங்கணும் அப்படின்னு நான் நினைச்சிருந்தேன். ஸோ அதனால சாருக்கு கால் பண்ணி வாழ்த்துரை கேட்டிருந்தேன். சாரும் எழுதி கொடுத்திருந்தாரு. அவர்னாலையும் ஒரு சில காரணங்களால வர முடியல. அதுக்கப்புறம் வினய் தீர்த்தான் சாரும் எழுதி கொடுத்திருந்தாங்க. ஜெய் சாரும் எழுதி கொடுத்திருந்தீங்க. ஏன்னா இதுல என்னன்னா நம்ம பங்களிப்பு அப்படிங்கிறதை தாண்டி நம்ம ஒரு புத்தகம் போடும்போது எல்லாருடைய புகைப்படமோ பேரோ அதுல இருக்கும்போது அது ஒரு வரலாறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஒருத்தர்கிட்டயுமே கேட்டேன். ஆனந்தன் சார் கிட்டயும் கேட்டிருந்தேன். சார் வந்து அவருடைய வாழ்த்துக்களை சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் சேர்ந்து ஒரு புத்தகமா வரும்போது எத்தனை கைகள் இணைந்து அந்த புத்தகம் வந்திருக்கு. அதை எத்தனை கைகள் திருப்பி பார்க்க போகுது. அதை எத்தனை பேருக்கு நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ண போறோம் அப்படிங்கிற விஷயம்லாம் மிகப்பெரிய அளவிடப்படாத செய்தின்னு தான் சொல்லணும். இந்த புத்தகத்தை வந்து நாங்க வந்து எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே வந்து நாங்க கிஃப்ட் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து எங்க ஃபேமிலி கெட் டுகெதர் நடத்தலான்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணியிருக்கேன். அதுக்கு இந்த புக்ஸ் எல்லாருமே கிஃப்ட் பண்றோம். ஸோ ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே ஒரு விஷயத்த கத்துக் குடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும். சார் அனைவருக்கும் நன்றி. வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார். நன்றி சிவகணி மேடம். அருமை. ஆக்சுவலி நிகழ்ச்சி ஒருங்கிணைச்சது எல்லாமே நீங்க அருமையா பண்ணீங்க. செந்தில் சார் முதல்லயே பேச வந்தாரு. நம்ம வரிசை இல்லாதனால அலோவ் பண்ணல. இப்ப பேசுங்க சார். டிராவல்ல இருக்கீங்க, சேஃபா உட்காந்துருக்கீங்களான்னு பார்த்துட்டு பேசுங்க. காவலா இருப்போம் வர்றாரு ப்ரோ. நற்புலரி நண்பர்கள் வணக்கம். ஏன்னா வந்து தமிழ்நாட்டையே வந்து திருச்சியில கொண்டு வந்து திருவிழாவா மாத்தி ரொம்ப சந்தோஷப்படுத்தின நம்ம நண்பர்கள் உதவி செஞ்ச மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து உங்களோட வந்து ஒரு நட்பு பாராட்டுதலை வந்து எனக்கு கொடுத்ததுக்கு கடவுளுக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் நன்றி. ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே ரொம்ப அருமையா இருந்துச்சு. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஏஜ்லயும் வந்து இவ்வளவு சந்தோஷமா ஒண்ணு சேர்ந்து ஒரு காலேஜ்ல வந்து நம்ம படிச்சா எப்படி இருக்குமோ அது மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சு அந்த ஒரு நாள் அருமையா ஒவ்வொருத்தவங்களும் வந்து பார்த்து. ஏன்னா இவ்வளவு நாள் வந்து எல்லாமே வெளியில பாத்துக்கிட்டு இருந்தப்ப ஜெயகரன் சார்ல இருந்து ஒவ்வொருத்தவங்களுமே வந்து ஆன்லைன்லயே மீட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நேர்ல பார்த்து ஒவ்வொருத்தவங்களோட அளவளவா நித்யா மேம் எல்லாம் பார்த்தா அப்படியே ரவுண்ட் கட்டி அடிச்சாங்கன்னு சொல்லலாம். திருச்சியவே வந்து அப்படியே பயங்கரமா வந்து அந்த ஃப்ளோரையே வந்து இது பண்ணாங்க. அருமையா மாறிச்சு. எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். இது மாதிரி ஒவ்வொரு வருஷமும் வந்து நற்புலரி திருவிழாவை நம்ம நண்பர்கள் திருவிழாவை வந்து சிறப்பா கொண்டாடணும் அப்படின்ட்டு நம்ம நண்பர்கள்ட்ட கேட்டுக்கிறேன். எல்லாத்தையும் பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ சார். நன்றி நன்றி நன்றி. அது ரமேஷ் சாரு, சிவகணி, நன்றி சார். ஒரு ஒத்துழைப்பு இந்த ஃபங்க்ஷன் இவ்வளவு கிராண்டா வந்து சொல்ற அளவுக்கு வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து தூக்கத்துல கூட வந்து இந்த இது வந்து ட்ரீம்ஸ்ல வர்ற அளவுக்கு மாத்திருக்கீங்க. தேங்க்யூ. நன்றி நன்றி செந்தில் சார். அருமை. உங்களோட கிஃப்ட்டுக்கும் நான் மீண்டும் நன்றி தெரிவிக்கிறேன் எல்லார் சார்பிலையும். அருணகிரி சார் நீங்க பேசிட்டு இன்கல் மெசேஜஸ் படிச்சுட்டு க்ளோஸ் பண்ணுங்க மீட்டிங்க. சார் அனைவருக்கும் நட்புலரி அன்பு உறவுகளுக்கு இனிய இரவு வணக்கம். சிறப்பாக இருந்தது ஒவ்வொருத்தருடைய ஃபீட்பேக்கு. ஸோ நான் வந்து கொல்கத்தாவிலேருந்து வந்து கலந்துக்கிட்டேன். உண்மையிலேயே வந்து ஒவ்வொருத்தரும் இந்த நிகழ்ச்சியை ஆர்கனைஸ் பண்ணாங்க. எத்தனை கைகள் சேர்ந்து மேடம் சொன்ன மாதிரி, சிவகணி மேடம் சொன்ன மாதிரி. ஸோ அன்னைக்கு டேவை வந்து ரொம்ப ஹாப்பியாக கொண்டு போனேன். அந்த பட்டிமன்ற டீமுக்காகட்டும், மெஜிஷியன். நாங்கள் அன்னைக்கு ட்ராவலில் இருந்தோம், திரும்ப வந்துட்டோம் ஆக்சுவலாக பஸ் லேட் ஆனதுனால. ஸோ வந்து எனக்கு இந்த ஒருங்கிணைப்பு கொடுக்கும்போது ஒவ்வொருத்தருமே காரணம். ஏன்னா இங்கே உள்ள ஒவ்வொருத்தரும் வந்து யூனிக்கான பர்சன். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இந்த நிகழ்வு இந்த அளவுக்கு வெற்றி அடைஞ்சதுக்கு காரணம் வந்து பங்கேற்பாளர்கள் மட்டும் இல்லை, ஆர்கனைசரும் மட்டும் இல்லை, எல்லாரும் தான். நம்ம இருக்கிற நட்புலரி உறவுகள் அத்தனை பேருமே. ஸோ வந்து இது தொடரணும் ஒவ்வொரு வருடமும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் மந்த்லி வந்து எல்லாரும் சஜஷன் கொடுத்த மாதிரி எனக்கும் ஒரு சஜஷன் என்ன தோணுதுன்னா, மந்த்லி ஒரு அமௌண்ட்டை வந்து நம்ம யாராவது ஒருத்தர் கலெக்ஷன் பண்ணோம்னா நல்லாயிருக்கும். அது 200 300 அந்த அமௌண்ட் வந்து நீங்கள் டிசைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உளமாற நண்பர் இன்கால் மெசேஜை ரீட் பண்ணுறேன். நாகவலி நவனித கிருஷ்ணன் மேம் வந்து ஐ எம் ட்ராவலிங், ஸோ ஆஃப்டர் செஷன் இன் மை ஸ்பீச் ஐ எம் என்ஜாய்டு இன் ட்ரீச்சி மீட்டு. அன்பு உறவுகள் தேங்க்யூ ஆல் அப்படி போட்டிருக்காங்க. சிவசங்கரி மேம் வந்து நண்பா ஐஸ்வர்யா ஃபேஸ் டு சி ஹாப்பின்னு போட்டிருக்காங்க. நித்யாதேவி கேபி வந்து
நண்பா கால் சார் விவேக் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்து நித்யாதேவி மேம் வந்து நண்பா விவேக் கால் தென் சூப்பர். விவேக் ராஜா சார் வந்து சென்னையில் ஒரு நட்புலரி சூன் அப்படின்னு போட்டு @ லாவண்யா மேம் போட்டிருக்காரு. லாவண்யா மேம் வந்து வாவ். அடுத்து முத்துலட்சுமி மேம் வந்து சூப்பர் சார் அப்படின்னு போட்டிருக்காங்க. தீபா செந்தில் மேம் வந்து எஸ் மேம் முறுக்கு பார்சல் ப்ளீஸ் ஐ மிஸ்டு டு டேஸ்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. நித்யா நிறைமதி மேம் வந்து ரமேஷ் செந்தில் அண்ணா அப்படின்னு போட்டிருக்காங்க. சிவகனி மேம் வந்து தேங்க்யூ ஆல். நித்யா மேம் வந்து ஊறுகாய் வேணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. நித்யா நிறைமதி மேம் அண்ணா ஹாப்பி பிரதர்ஸ் டே. ஸோ பிரதர்ஸ் டே அன்னைக்கு எல்லாருக்கும் எல்லா சகோதரர்களுக்கும் சகோதர தின நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அடுத்து தீபா செந்தில் மேம் வந்து வி வில் செட் ஆல் எஸ் லைஃப் இஸ் ஆல்வேஸ் லேர்னிங் ப்ராசஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. சிவகனி மேம் வந்து கிரேட் சப்போர்ட் ஃப்ரம் அருணகிரி ஃபார் புக் கம்பைலிங் அண்ட் சூர்யா சார் அண்ட் ஆல் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஜெயகரன் சார் @ அருணகிரி சார் சாரி ஃபார் மிஸ்பெல்ட் யுவர் நேம் ஆஸ் எ அருண்ராஜ் சார் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை சார். ஸோ எல்லாருக்கும் வந்து திரும்பவானது பங்களிப்பு மட்டும் இல்லை, அவங்களால என்ன முடியுமோ அந்த விஷயங்கள்லாம் பண்ணாங்க. ஸோ வந்து ரமேஷ் சார் ரொம்ப சிறப்பாக தொகுத்து ஆரம்பத்துலேருந்து கடைசி வரலும் இப்போ 1 வீக் ஆகிடுச்சு. நாளைக்கு மார்னிங் நான் ட்ராவல் பண்ணுறேன் பேக் டு கொல்கத்தா. ஆனாலும் அந்த நிகழ்ச்சியோட வைப் வந்து இருக்குது. ஸோ வாழ்க்கையோட எண்டில் வந்து நம்ம வந்து இந்த நினைவுகள் தான் வந்து திரும்ப நம்ம இது பண்ண வேண்டியிருக்கும். என்ன கேட்டீங்கன்னா அதுதான் நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு அசட்டுன்னு சொல்லலாம். அந்த விதத்தில் இந்த 2026 ஸோ 17th மே வந்து ஒரு முக்கியமான நாளாக நான் ஃபீல் பண்ணுறேன். இது வந்து தொடரணும், ஒவ்வொரு வருடமும் தொடரணும். இன்னும் சிறப்பாக ஈவன் கொல்கத்தாவில் கூட நீங்கள் பிளான் பண்ணுங்க. அதுக்கான ஏற்பாடு மற்ற விஷயங்கள்லாம் நான் வந்து கன்ஃபார்மாக நான் பண்ணுறேன். ஸோ அதனால் என்னுடைய நன்றியை எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிட்டு நிறைவாக இதை வந்து நன்றி அருணகிரி சார், அருமை. உங்களுடைய கல்கட்டாலேருந்து வந்தது மிகப்பெரிய லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து வந்த பர்சன் நீங்க, உங்களுக்கு ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அதே சமயம் மாசம் ஒரு நாள் தொகுத்துக்கலாம் நம்ம நற்புலரி அப்படின்னு சிவசேனிங் மேடம் மாதிரி ஆர்வம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அது மாதிரி ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு அவங்க ஆக்சுவலி வாரம் ஒரு முறை யாராவது தொகுக்கலான்னாங்க. பட் நான் என்ன சொன்னேன்னா ஒரு மாசம் எடுத்தாதான் அது வந்து நிறைவா இருக்கும் அவங்களுக்கு. அந்த கரெக்ட் சார் ரமேஷ் சார், அது கரெக்ட். அதுல ஒரு சின்ன விஷயம் என்ன இருக்குன்னா, இதனாலே அவங்களுக்கே கூட கமிட்மெண்ட் யாராவது பர்சனல் கமிட்மெண்ட்ல வர முடியாம போகலாம். அதனால ஆல்டர்னேட்டிவ் பர்சன் ரெடியா இருக்கணும்ன்றதையும் அது இருக்கு. இப்ப ஆல்டர்னேட் எப்பவுமே இருக்கு நம்ம கிட்ட வந்து அருணகிரி சார், நானு, சிவகனி மேடம், வீரசேகரன் சார், நித்யா மேடம் எல்லாருமே இருக்கிறாங்க. லாவண்யா மேடம் இருக்காங்க, இவங்க எப்படி முத்துலட்சுமி மேடம் இருக்கிறாங்க, எல்லாருமே இருக்கிறாங்க. ஆமா. அதனால வந்து யாரோ ஒருத்தர் விருப்பம் தெரிவிக்கிறவங்க விருப்பம் தெரிவிக்கலாம். நம்ம அதை பார்த்துட்டு மாசம் ஒரு முறை நம்ம பண்ணிக்கலாம். நடுப்புற இடங்கள் வரும்போது ஆனா சொல்லணும், அந்த மாசம் பொறுப்பு எடுத்துக்கிட்டாக்க அன்னைக்கு காலம்பரை வராம இருக்கக்கூடாது. இப்ப அருணகிரி சார் ஒரு வாரம் ஊருக்கு போறாருன்னா அவர் என்ன சொல்லுவாருன்னா முன்னாடியே நம்ம சொல்லிடுவாரு. அது மாதிரி நான் போறேன்னா சிவகனி மேடமோ பெருசேன் சாட்டியோ அருணகிரி சாட்டியோ சொல்லுவோம். அந்த மாதிரி அதை வந்து கமிட்மெண்ட்டோட எடுத்துட்டு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு இருக்கு. இதுல கண்டிப்பா எழுந்துக்கணும், அலாரம் வைக்கல, லேட் ஆயிடுச்சுலாம் சொல்லக்கூடாது. அவ்வளோ கமிட்மெண்ட் இதுல இருக்கு இந்த தொகுத்து வழங்குறதுல. ஸோ அதுல நம்ம ரொம்ப கரெக்டா இருக்கணும். அந்த வகையில நம்ம அப்படி இருந்ததுன்னா விருப்பம் தெரிஞ்சு சொல்லுங்க சார். இல்ல ஆனந்தன் சார் நீங்க பேசுங்க சார். ரொம்ப நேரமா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணதுல ஏதாவது நிதி டெபிசிட் ஏதாவது ஆயிருந்தா அது கூட நீங்க தாராளமா தெரிவிக்கலாம். நம்ம எல்லாரும் சேர்ந்து அதை நாம வந்து பகிர்ந்து கொள்வோம். அதை யாராவது ஆர்கனைஸ் பண்ணி ஏற்கனவே நீங்க டைம், உங்களுடைய நேரம், உங்களுடைய உழைப்பு எல்லாமே இருக்குது. இதை தவிர அதுல ஆர்கனைஸ் பண்ண ஏதாவது பகிர்ந்துக்கலாங்கிறது என்னுடைய கருத்து. நன்றி சார். நன்றி ஆனந்தன் சார். ஆக்சுவலி தேங்க்ஸ் சார் அந்த மாதிரி கேட்டதுக்கு. ஆக்சுவலி என்னன்னா கொஞ்சம் பற்றாக்குறை வந்ததுதான். ஒரு நிமிஷம் பற்றாக்குறை வந்தது. இப்ப மீதி புத்தகம் வந்து நிறைய பேர் வேணும்னு சொல்லிட்டு திடீர்னு அந்த நேரம் வேணாம்னு சொல்ல எல்லாம் இருந்தது. புத்தகம்லாம் கொஞ்சம் மீந்து போச்சு. ஸோ அதனால நாங்கள் ஒரு 5-6 பேர் வந்து பல்கா கொஞ்சம் அது காசு கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டோம். புத்தகம் வந்து என்னிட்ட சிவகனி மேடம், வீரசேகரன் சார், அருணகிரி சார், செந்தில் சார்லாம் கொஞ்சம் புத்தகம் இருக்கு. யாருக்காவது வேணும்னா அந்த புத்தகத்தோட விலையும் கொரியர் சார்ஜும் அனுப்பி வச்சாங்கன்னா நம்ம அவங்களுக்கு அனுப்பி வைப்போம். ஸோ அந்த மாதிரி புத்தகத்தை நாங்களே வாங்கிக்கிட்டு ஒரு ஃபண்டும் கிரியேட் பண்ணி நம்ம டெபிசிட் இல்லாமல் பார்த்துக்கிட்டோம். நன்றி. அதுக்கு உதவி செய்த அனைவருக்கும் நன்றி.
தேங்க்யூ ஆனந்தன் சார், அந்த மாதிரி ஒரு ஹெல்ப்புக்காக முன் வந்ததுக்கு ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஸோ எல்லாருமே பேசிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சுமதி மேடம் ஏதோ சொல்ல வந்தீங்க, சொல்லுங்க மேடம். இதை பத்தி நானும் ஜெயகிரன் சாரும் ஆல்ரெடி பேசிட்டேன். அதனால செந்தில் சார் இதை பேசினாரு. நானும் செந்தில் சார் கால் பண்ணி பேசுவோம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம், நாங்க பாத்துக்கிறோம். இந்த ப்ரோக்ராம் சிறப்பா முடிஞ்சுது. அதாவது நான் ஏற்கனவே சிவசங்கரி தங்கை சிவகனி கிட்ட கூட்டு பேசினேன். டெபிசிட் ஏதாவது இருந்தா சொல்லுமா, நம்ம தரப்புல ஏதாவது செய்ய முடியாலும் செஞ்சு தரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன் அதையும் சொல்லிடுறேன் நான். நீங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை. இந்த முறை ப்ரோக்ராம் இப்படி முடிஞ்சது ஏதாவது பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஜெயகரன் சார் சொன்ன உடனே நாங்க அதை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் கார்ல ஒரு சில. செந்தில் சார் தான் ஃபோன் பண்ணி பேசிட்டு அவருக்கு தகவல் சொன்னாரு. இருந்தாலும் ஒருவேளை இது குறைபாடுகள் இருக்குன்னா நம்ம சரி செஞ்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாரும் ஷேரும் கொடுக்கலாம். தேங்க்யூ சோ மச் ரமேஷ் சார். அப்படி ஏதாச்சும் சொல்லுங்க. கண்டிப்பா பண்றோம். மனமும் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் சொன்னதுக்கு மிக்க நன்றி. சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். கண்டிப்பா இதை வந்து எல்லாருமே ஷேர் பண்றதுதான் ஒரு அது சரியான ஒரு இதுவா இருக்கும். அதனால அது மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தா எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். நம்ம ஏதாவது இருந்தாலும் சொல்றோம். தயாரா இருக்கேன் சார், எப்ப வேணாலும் சொல்லுங்க சார். எனி டெபிசிட்ஸ் ஏதா இருந்தாலும் நாங்க பகிர்ந்துக்கிறோம் சார். கண்டிப்பா ஜெயகரன் சார் மேடம்கிட்ட பேசிட்டேன். ஓகே ஜெயகரன் சார், உங்கள்கிட்ட என்னோட நம்பர் இருக்கா? ஏன்னா என்கிட்ட உங்க நம்பர் இல்லை, உங்க நம்பர் வேணும். உங்கள்கிட்ட நான் தொடர்பு கொண்டு பேசணும். இல்ல லட்சுமிநாதன் சார் எனக்கு கொஞ்சம் வாட்ஸ்அப்ல ஜெயகரன் சார் போட்டுடுறேன் சார். நான் இப்ப அனுப்பிடுறேன் சார். டாக்டர் நான் அனுப்பிடுறேன். ஆமா, பர்சனலா அவர்கிட்ட பேசணும், அதுக்குதான். ஓகே நன்றி. ஸோ இன்னைக்கு வந்து 7 to 8 பிளான் பண்ணோம். கிட்டத்தட்ட 50 நிமிஷம் அதிகமா எடுத்துக்கிட்டோம். பட் இருந்தாலும் பரவாயில்ல. பட் நம்ம இப்போ வந்து ஃபைனலா வந்து அந்த மாத ப்ரோக்ராம் வந்து ஒரு 2-3 பேர் வந்து செகண்ட் சாட்டர்டே எங்கேஜா இருக்கிறதுனால அவங்க ஏதோ ஒரு வாரம் வரலன்னா பரவாயில்ல. ஒரு வாரம் சாரி செகண்ட் சண்டே வராதனால ஒரு வாரம் மூணாவது சண்டே அப்படின்னு நம்ம மாத்தி வச்சிருக்கோம். 3 to 4 மட்டுமே, 1 மணி நேரம் மட்டும்தான். இந்த மாத தொகுப்பாளர் யாராவது விருப்பம் இருந்தாக்க நம்ம அவங்க வந்து எனக்கு மெசேஜ் பண்ணலாம். என்னோட லிங்க் நான் அதுக்கான லிங்க் ஷேர் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக வந்து அதுக்கு விருப்பம் தெரிவிக்கிறவங்க எனக்கு மெசேஜ் பண்ண வர மாசத்துக்கான தொகுப்பாளராக அவங்கள அறிவிச்சு நம்ம இந்த நிகழ்வை கொண்டாடுவோம். ஸோ அந்த என்ஜாய்மெண்ட்டுக்கு நீங்கள் எல்லாம் இப்பயே தயாராகும்படி பாட்டெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி ஜாலியாக இருக்கணும். சீரியஸான மெசேஜ்லாம் யாரும் கொண்டு வரக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லி, ஸோ ஒன்லி அரட்டை அந்த 3 நாள் நடக்கும். அப்படிதான் எல்லாருக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டரா அது இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட அந்த நிகழ்வை கொண்டு போவோம். ஸோ விடைபெறுகிறோம். நன்றி. யார் மேடம்? சுமதி மேடம். ஓகே மேடம். சுமதி மேடம் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க, ஆன்லைன்லேயே விருப்பம் தெரிவிச்சிட்டாங்க. ஸோ நம்ம வந்து ஈஸ்வர் அதனால வந்து அவங்களுக்கு அந்த வர மாசத்தோட வாய்ப்பை நம்ம கொடுக்குறோம். நன்றி. விடைபெறுவோம். இந்த கலந்துரையாடல் மிக மிக பயனுள்ளதாக இருந்தது. ஸோ எல்லாரும் அவங்களோட அனுபவங்களையும் ஷேர் பண்ணீங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் சார். நன்றி, வணக்கம். நன்றி சார். ஓகே, வணக்கம். ஓகே.